நானே அப்படி இல்ல. ம். சிலுக்கும் அப்படி இல்ல. ம். சிலுக்கு வந்து ஒரு டாக்டர் தானே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஆ சில்கும் நீங்க ஃப்ரெண்டா? யார்ட்டயுமே பேசாதம்மா. அவரு தான் இன்ஜெக்ஷன் ஏத்தி விட்டுருவாருல அப்படியே போதையிலே. பாதி சாங்ல எடுத்துட்டாங்க. பாதி பாட்டுல எப்படிம்மா ஒருத்தர தூக்க முடியும்? சிலுக்க போட்டாங்க. மாயாவோட அழகுல மயங்கிட போறாருன்னா உங்களுக்கு டவுட். யாருக்கு? யாருக்கு டவுட் இருக்கும் மேடம்? அவங்க ஒய்ஃபுக்கா? ஆமா. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் தானே. இப்ப நான் உண்மையா இருக்க போய் தான் பேரை மென்ஷன் பண்ணி சொல்றேன். இதே பொய்யா இருந்தா ஞாபகம் இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இல்ல. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கக்குள்ள ம். ஜெயமாலினி தங்கச்சி நான் எப்படி ஜோதிலட்சுமி தங்கச்சி ஜெயமாலினின்னு சொல்றாங்களோ ம். அந்த மாதிரி எனக்கு ஜெயமாலினி தங்கச்சின்ட்டாங்க. கவுண்டமணியை கேளுங்க. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன். அத்தான். அப்படிதான் உங்களை கூப்பிடணும்னு வரா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இப்போ வந்து என்னோட ஆளு விஜய் சேதுபதி. ஐ லவ் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப என்னம்மா என்னோட ஆளுன்ட்டீங்க? தொட்டதெல்லாம் துளங்குன்ற மாதிரியே எது தொட்டாலும் விளங்காதுன்ற மாதிரி எல்லாத்துலயுமே எனக்கு அதுல சம்பாரிச்சு நான் வீடு வாங்கினேன்றதை விட நான் எங்க அம்மா வாங்கி கொடுத்த வீடு தான் அது ஆக்சுவலா. சரி. படத்துல சம்பாரிச்சு வாங்கினேன்னு சொல்ல முடியாது. இளமை தனிமை வேற, முதுமை தனிமைன்றது வேற. நோ மதர், நோ சன், நோ ஃபாதர், நோபடி இஸ் வித் மீ. பட் எனிவே எவ்ரிபடி இஸ் வித் மீ. வி ஹவ் டு பே. இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வி ஆர் சிட்டிங் poor person. I am sitting alone for in my house. மதுரீஸ்வரம் படத்துல ராதா ரவி கூட ஆக்ட் பண்ணமா. எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வீட்டுக்குள்ளார வந்து எங்க பெட்ரூம் இருக்குன்னு ஹவ் ஐ நோ. இவரு டைரக்டா ராதா ரவி ஜிங் ஜிங்னு வந்தாரு. அந்த படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஆஃப்டர் தட் சர்ன்னு இதுல பூந்துட்டாரு பெட்ரூம்ல. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்கிறவங்க 80களில் பல திரைப்படங்கள்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திய ஒரு நடிகை. அவங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு காமிக்கிறத விட அவங்க ஒவ்வொரு படமா சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ரியலா நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நடிகை மாயா இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூ கொடுக்குறீங்க? 23 இயர்ஸ் இருக்கும். 23 வருஷம் கழிச்சு இப்பதான் கேமரா ஃபேஸ் பண்றீங்களா? ஆமா. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2002ல ஐ வாஸ் இன் பிரெக்னென்ட். ஸோ டெலிவரி ஆயிட்டு பாப்பா பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டேன். ஸோ நோ வே நோ சான்ஸ் எங்கேயுமே போய் எதுவுமே பண்ணாம வீட்டோட இருந்திருக்கேன். அந்த ஹவுஸ் ஒய்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மதர்ஹுட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே குழந்தை வளர்க்கணும் இல்லையா, பெண் குழந்தை இல்லையா, அதுவும் அதனால அப்படியே இருந்துட்டோம் ஃபேமிலியா வீட்டுல. ரைட்டு. ஸோ மாயாவுடைய சினிமா வாழ்க்கை எப்படி வந்து ஆரம்பமாச்சு? ஆக்சுவலா எங்க ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் கண்டியூர். அங்கே எங்க அம்மா அங்கேதான் பிறந்து வளர்ந்தாங்க. எங்க தாத்தா பாட்டி வந்து இவங்க டீச்சர்ஸா இருந்தாங்க. டீச்சரா இருந்து அம்மா பிறந்தோன்னே இறந்துட்டாங்க. ஸோ ஷி கேம் பேக் ஃபார் திண்டுக்கல். அவங்க மொத்தம் 5 பேர் கூட பிறந்தவங்க. திண்டுக்கல்ல வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க வெரி மேட் அபவுட் ஃபார் புரட்சி தலைவர். ஓகே. எல்லாரும் அதாவது பிஹைண்ட் டு ஆர்டிஸ்ட் என்ன இது இருக்கோ அதே இதுதான். மதர் வந்து எம்ஜிஆர் மேல பைத்தியம் முடிச்சு சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ சென்னைக்கு வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் படம் விக்ரமாதித்யன். ஸோ விக்ரமாதித்யன் படத்தை வந்து இவங்க ஷூட்டிங்கை பார்க்க தான் போனாங்க. ஆக்சுவலா ஷி வாஸ் பிரெக்னென்ட். எங்க அம்மா அப்போ பிரெக்னென்ட். நான் வயிற்றுக்குள்ள இருக்கீங்க? வயிற்றுக்குள்ள இருக்கேன். சரி சரி. ஸோ அப்போ ஒரு பலி கொடுக்குற சீனு ஃபர்ஸ்ட் அந்த படத்துல டைட்டில் முடிஞ்சோடனே பலி கொடுக்குற சீனு. ஒரு பிரெக்னன்சி லேடி வேணும்னு கேட்டிருக்காரு. அங்க நின்றுட்டு இருந்தவங்கள எங்க அம்மா இழுத்துட்டு போய் அது நல்லா இப்பவும் அந்த படம் ஐ மீன் பார்க்கும்போது பிஃபோரா அந்த பலி கொடுக்கறத காமிப்பாங்க. பட் ஐ வாஸ் இன்சைட். ஸோ
கடவுள் வந்து தலையில எழுதியிருக்காரு, ஃபேட் பண்ணியிருக்காருன்னு உள்ள இருக்கிறப்பவே சினி ஃபீல்டுக்கு வரணுன்ட்டு. ஸோ ஓகே. மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்ப அந்த சீன் நடிச்சப்போ ஐ வாஸ் இன்சைட். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டு ஆக்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ம், பட் ம். அவங்களுக்கு புஷ் பண்ண யாருமே இல்ல. சரியான ஒரு இத போய் சரியான அப்ரோச் ஒரு பண்ணி ஆ வாய்ப்பு வாங்குறதுக்கு. அவங்க நடிகை தேவிகா மாரி இருப்பாங்க ஆக்சுவலா. அம்மா. அவங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டுறேன். ஓகே. அதுக்கப்புறம் படிக்காத மேதை. வெளியில வந்த உடனே படிக்காத மேதையில ஒரு சாங் ஃபேமஸான சாங் ஐ கான்ட் ரிமெம்பர் தட். ம், ம். தொட்டியில குழந்தைய போட்டு ஆட்டிக்கிட்டே பாடுவாரு. சரி, ஷௌக்கார் அம்மாவா யாருன்னு தெரியல. சரி. 6 மாச குழந்தை. அப்ப நீங்க. ஆமா. ஆ, 6 மந்த் பேபில நான் அந்த படத்துல தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். ஆ. இப்ப நீங்க கேட்டீங்களா எப்படி ஆமா, சான்ஸ் அவுட் ஆமா. இருக்கான்னு. ஆ, ஆ. ஸோ பிரெக்னன்சில அம்மா வயித்துல இருந்தே ஃபீல்டுக்கு வந்து 6 அகைன் மாச குழந்தையா தொட்டில்ல ஆடும்போது தொட்டில்ல ஒரு சீனு. பண்ணியிருக்கேன் நானு. அப்புறம்? நம்ம மணிப்பயல். ம். மணிப்பயல் படத்துல ஒரு பிலோ 10 இயர்ஸ் இருக்கும். ஏண்டி அம்மா உனக்கு இந்த நாகரீகமான்ற சாங் வரும். ம், ஸ்கூல்ல ஸ்டேஜ் சாங். ம், அதுல இந்த பக்கம் அடல்ட்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ். நாங்க சில்ட்ரன்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ். ம், அதுதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு கேமரா ஃபேஸ் பண்ணது. ம், ஒரே பயம், நடுக்கம் தான். ம், இது என்ன காரணம்னா, அம்மா வந்து ட்ரை பண்ணாங்க ஆக்டிங்க்கு. ம், ஸோ அவங்களுக்கு சரியான புஷ்ஷிங் இல்லாதனால ஷி வாஸ் வெரி ஃபேமஸ் ஹேர்ட்ரெஸ்ஸர். ஸோ அம்மா கூட நான் ஷூட்டுக்குலாம் போவேன் இல்லையா? ம். அப்போ இந்த சில்ட்ரன்ஸ் எங்கன்னா வேணும்னா இதே மாரி அம்மாவுக்கு கிடைச்ச சான்ஸ் மாரியே என்னையும் கூப்பிட்டுக்குவாங்க. ம். "இதோ ஹேர்ட்ரெஸ்ஸர் பொண்ணு இருக்குப்பா, கிருஷ்ணகுமாரி பொண்ணு கூப்பிட்டுங்க" அப்படின்னு. அந்த மாரி நெறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் சின்ன குழந்தையில அது. ப்ராப்பரா உங்கள அடையாளம் காமிக்கிறதுக்கான ஒரு படமா எந்த படம் அமைஞ்சது? இல்ல இது ஒரு சிவாஜி படம் முக்கியமான ஒரு படம் சொல்லணும். அம்மா கூட ஹேர்ட்ரெஸ்ஸரா இருக்கும்போது நான் பண்ணேன். அம்மா வந்து ஹேர்ட்ரெஸ்ஸர் யாரா இருக்குன்னா, அந்த காலத்து சிஎம்க்கு பண்ணியிருக்காங்க. "சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு" அந்த ம். பாட்டு அன்னைக்கு ஹேர்ட்ரெஸ்ஸர் மை மதர். அதர்வைஸ் ஜோஸ்பின் தான் அவங்க ஃபேமஸ் ஹேர்ட்ரெஸ்ஸரு. ம். அந்த ஒரு நாள் நான் கூட போயிருந்திருக்கேன். சரி. ஸோ அம்மாவ அப்பவே நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் நானு. ம், ம். நம்பர் 1 மனிதருக்குள் மாணிக்கம் சிவாஜி படம்னு சொன்னேன் இல்லையா? ம், ம், அதுலயும் அதே மாரி தான் டான்ஸ்க்கு அம்மா கூட போனப்ப ம், கரெக்ட்டா ஒரு ஏவிஎம் ராஜன் வந்து திருட ஒரு எஸ்கேப் ஆவார் ஒரு இடத்துல. ம். அப்ப அந்த கிளப் உள்ள நுழைஞ்சிட்டாரு ஆன் த வே. ஸோ அந்த கிளப்ல யூ பிலீவ் இட் ஆர் நாட் எனக்கு வந்து 13, 14 வயசு தான். ம். அதுல சோலோ டான்ஸ் குடுத்துட்டாரு சலீம் மாஸ்டர். எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. கையெல்லாம் ஒரே உதறல். ஏன்னா, ஆ. அது என்ன அந்த பாட்டுக்குமா? பாலால் வந்த அது எனக்கு ஐ டோன்ட் நோ அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா தெரியல. நீங்க டைட்டில் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த சாங் வரும். ம், ம். நெறைய இடத்துல போவாரு. அப்போ அந்த கிளப் உள்ள நுழையும்போது நான் ஏவிஎம் ராஜா கூட ஆடுறத காமிப்பாங்க. சரி, சின்ன பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு. சரி. ஃபேஸ்ல அந்த பயம் தெரியும். ஆ. ரொம்ப அதுவும் சலீம் மாஸ்டர்ன்றது எவ்வளோ பெரிய மாஸ்டர் அன்னைக்கு. ம், டான்ஸு தெரியும். பட் ம். இந்த மாரி பப்ளிக்கா கேமரா முன்னாடி, ஆளுங்க முன்னாடி ஆடனோனே அது ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். ம், அதுல நல்ல சாங்ஸ் அதான் அது சாங்குன்னு சொல்ல முடியாது. ம், ஒரு பிட் மியூசிக். ம், ம். அது அப்படியே திருப்பி அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆயி வேற இடத்துக்கு போயிடுவாரு. சரி. சிவாஜி படம் அதான் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பண்ணது நான் அது. ஓகே. தொடர்ந்து ம். கதாபாத்திரங்கள்ல இருந்து அப்படியே உங்களுக்கு டான்ஸரா வந்து நீங்க அப்படியே ஃபுல்லா ப்ரமோட் ஆயிட்டீங்களோ? ஏன்னா நெறைய பாட்டுக்கு தான் வந்து அதுக்கப்புறமா அம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல. எனக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனோனே, ஏஜ் அட்டெண்ட் ஆனோனே, மெச்சூர்ட் ஆனோனே, அம்மாக்கு இருந்த பைத்தியம் எனக்கு வந்துருச்சு. புரட்சி தலைவர பார்க்கணும்னு. ஆ. சரி உடனே என்ன பண்ணேன், அவரோட இதயக்கனி படத்துக்கு செலக்ஷனுக்கு போயிருந்தேன். நீங்க. ஆமா. அப்போ உங்களுக்கு எத்தன வயசு? அதேதான் 14 இயர்ஸ் 14, 15. போனேன். அவருக்கு நான் குழந்தை மாரி இருந்திருக்கேன். ம். ஏன்னா ஹீரோயின் ராதா சலூஜாக்கும் எனக்கும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. சரி. உடனே அவரு என்ன டெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு கீழ வந்து மெலிசா இருக்கு. இதோ இப்போ இந்த மாரி. ம், இங்க ம். ஃபேட், இங்க ஸ்லிம். அப்ப அவர் பாட்டுல வந்து இந்த வாழைத்தண்டு அப்படின்னு ஒரு ஸ்விம்மிங் பூல்ட்ட பாட்டு வரும். சரி, இதயக்கனியில. சரி. அதுக்கு ஐ அம் நாட் சூட்டபிள் தட். ஓ! ஸோ நானு ஃபெயிலியர் ஆயி வந்துட்டேன். இது ஆ, இப்படியே விடக்கூடாது புரட்சி தலைவர திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆ. இதயக்கனி குரூப் டான்ஸரா போயிட்டேன். அந்த படத்துக்கு. அதான் 10ஓட 11னா எவ்வளோ 20 பேர் 30 பேர். நீங்க நல்லா நான் இருக்கணும் இருக்கணும் இந்த நாடு. நாடு முன்னேற. ஆ ஆ. அதுல போயிட்டேன் நானு. சாங் சரி. பண்ணிட்டேன். ஆ. அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ்க்கு நெறைய ஆஃபர் வந்துச்சு. பட் மதர் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்னு நெனைக்கிறேன். பொண்ணு தான் இவ்வளோ அழகா இருக்காளே, ம், ஏதாவது குரூப் டான்ஸ் அனுப்பணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூடயே கூட்டிட்டு போயிட்டு, அ எனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து மாயா அப்படின்னு பேர் வச்சது வந்து மிஸ்டர் ஏஎஸ் பிரகாஷம். அவரு. ஆமா. ஓகே. ஃபைட்டர் ஜூடோ ரத்னம். ஆ, ஆ, ஹீரோயினிக்கு செலக்ட் பண்ணிட்டது. ஆ. கடைசியில இந்த அம்மா ஹீரோயின் மாரி இல்ல. அதான் அந்த லுக் வரணும்ல.
ஹீரோயின் லுக்னா என்ன சொல்லுவாங்க மேடம்? தெய்வானைய பார்த்து இப்ப எப்படி இருக்கு? ஹோம்லி. ஹோம்லி லுக் ஹோம்லியா? வேணும். ஆ. இந்த அம்மா பக்கா கிளாமரா இருக்காங்க. ஓ! ஹீரோயினுக்கு எனக்கு வேண்டாம். ஆவல. ஆ. அதனால நீங்க செகண்ட் ஹீரோயின போட்டுடுங்க. ம். அதுல ஜோதிலட்சுமி மாதிரி சாங் வரும். ஜெயமாலினி ஜோதிலட்சுமி மாதிரி. ம். ஜிகு ஜி ஜிகு ஜி சான் ஜிகு ஜிகு சான் ஜிகு 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 சா எஸ் ஜானகி அம்மா பாடுனது. ம். ஸோ ஃபுல் நான் வந்து கிஸ் பண்ணா இறந்துருவாங்க. ம். இந்த நாகின் மாதிரி ஆ, கேரக்டர் ஓகே, என்னோடது. ஓகே. ஆ. ஐ எம் ஏ வேம்ப். ஆ, ஆ. செகண்ட் ஹீரோயினி வேம்ப். ஆ. கொல்லக்கூட்ட பாஸ்ல லேடி தலைவி. எங்க கூட்டத்திலேயே ஒருத்தர் என்ன லவ் பண்ணுவாரு. ம். அவரை போட்டு தள்ளிடுவேன் நானு. கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. சரி. ஸோ அப்பதான் எனக்கு மாயான்ற பேரு ஏஎஸ் பிரகாஷ் வச்சாரு. மாயான்னு ஃபேமஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துச்சு. நிறைய ஆக்ட் பண்ணேன். உங்க ஒரிஜினல் பேர் என்னம்மா? பட் என்னோட பேர் நாகராணி. நாகராணி. பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாமே ஒரு பக்கம் கனெக்ட் ஆகுற மாரியே தான் வந்திருக்குல்ல? ஆமா, ஆமா. நாகராணி தான் பேரு. ஓகே, ஓகே. நாகராணி டூ மாயாவா வந்து ப்ரமோட் ஆயிட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் நெறைய கிளாமர் ரோல்ஸ் வந்து பண்ண ஆமா. ஆரம்பிச்சீங்கல்ல? எனக்கு வந்து அந்த இந்த ரோல் குடுக்கல. இப்ப சொன்ன அது இந்த ஹோம்லி லுக் ஹோம்லி லுக் இல்லாததுனால ரோல் உங்கள ஹீரோயினா குடுக்கல. பயங்கர கிளாமரா இருக்கிறதுனால, ம். அதே மாரி நான் மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸ். ம். சுசித்ரா அப்டின்னா தான் தெரியும் அங்க மலையாளத்துல. வேற பேர்ல. ஆமா. ஆ. எப்படி உன்னிமேரி, தீபா. ஆ, ஆ. அதே மாரி நம்ம மலையாள படத்துல வந்து சுசித்ரான்னு தெரியும். என்ன கேட்ட தமிழ் படத்தோட மலையாள படம் ரொம்ப அதிகமா நெறைய பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. ஆமா. நெறைய பண்ணியிருக்கேன். ஆ. ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அங்காடி படம்னு ஒரு படம். சரி. ஜெயன் சார் இறந்த படம். ஆ. மூர்க்கன். ஆ. ஃப்ளைட்ல இறந்திருக்கிறாரு. அவரு ஓகே. எந்த படத்துல இறந்தாருன்னு தெரியாது. ஆ. அவரு மூர்க்கன், ம். அங்காடி, ம். தூரம் அருகே, இவர் ம். எல்லாம் நெறைய ஐவி சசி படம். ம். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது மாயா அப்படின்னு ஃபேமஸ் ஆனது வந்து பிகாஸ் ஆஃப் ஐ மீன் பொலிட்டீஷியன் பிஃபோர். பிஃபோர் ம். இல்ல கேரளாக்கு முன்னாடி. ம். ம். அதனால அந்த கேரளாக்கு போனதுனால என்ன ஆயிடுச்சு, சுசித்ரான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அங்க ஆயிடுச்சு. அந்த பேர் வச்சது உங்களுக்கு யாரு? ம். ஐ கான்ட் ரிமெம்பர். ரொம்ப வருஷம் சரி. ஆச்சுல்ல. ஓகே, ஓகே. அப்புறம் நெறைய ஒரு கர்ணன் படம் பண்ணேன். அவனுக்கு நிகர் அவனே. ம். தமிழ் படம். ம். அவர கேட்கவே வேண்டாம். ம். பயங்கர செக்ஸியா எடுக்கணும் பாரு. நான் போய் மந்திர தந்திரம்லாம் போட்டு மூடி எடுப்பேன். அதுல சுமன் கூட செகண்ட் ஹீரோயின். நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே, என்ன பார்த்தா அந்த ஃபேஸா இல்லாதனால, ஆ. கிளாமர்ன்றனால, கிளாமர் ரோலே குடுத்து, அதுலயும் கொல்லக்கூட பாஸ் லேடி தலைவி நான் தான். ம். 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 அவனுக்கு நிகர் அவன்ல. சரி. அதுல அருமையான சாங் ஒண்ணு இருக்கு. சின்ன சின்ன தங்க கட்டி சொன்னது என்ன அந்த ரங்கம் புரியுதா? அவரு அங்க தான் ஜூம் போட்டு எடுப்பாரு. நான் சின்ன சின்ன தங்க கட்டினோன்னு ஜூம் அங்க போச்சு. நான் பார்த்தேன். ஆ. சார் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போய் நான் அந்த இதுல இது ஒட்டுவாங்களே அது பேர் என்ன? அடிப்பட்டா சார் இது பிளாஸ்டர். அதை எடுத்து ரவுண்டா ஒட்டிட்டு வந்துட்டேன். ஓ! சரி. ரவுண்டா ஒட்டிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே. மேடம் ஜூம் போட்டா என்னவோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தெரியுதே அது என்னன்னாரு. ஆ. ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆ. அவ்வளோ செக்ஸியா எடுக்கிறாரு. டான்சர்ஸ் பேக்ல பார்த்தா ஆல் வித்தவுட் ப்ளவுஸ். தடால தான் எடுத்தாங்க. இப்போ ஆ. தடால இது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. எருமாடு செத்து போயிருக்கு. அந்த தண்ணியில வச்சு எங்கள வாட்டி எடுத்தான் மனுஷன். ஓ! அந்த ஞாபகம் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு பேட்டி குடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. சரி. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேட்கிறேன். நீங்க தொடர்ந்து கிளாமர் ரோல்ஸ் பண்ணீங்க. ம். அந்த கேரக்டர்ஸ்லாம் பண்றதுங்கிறது ஒரு கட்டத்துல உங்களுக்கு பிடிச்சு பண்ணீங்களா? இல்ல பிடிக்காம தலையெழுத்து அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுட்டீங்களா ஏதாவது ஒரு கட்டத்துல? இல்ல, இல்ல. இல்ல. அம்மா ஏஜ் அட்டெண்ட் ஆனோனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் புடவை, பாவாடை தாவணி குடுப்பாங்க. எனக்கு இந்த சின்ன ஸ்கர்ட்ட போட்டு பழகியிருக்காங்க. ஒயிட் அண்ட் சரி. ஒயிட். ம். ஸோ எப்பவுமே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சின்ன ஸ்கர்ட்ட போட்டுட்டு தான் அம்மா பின்னாடி போவேன். ம். அதனால அந்த கேரக்டர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ட்ரெஸ் குடுக்கும்போது அது ஒரு அக்லியாவோ, ம். இல்ல பிடிக்காமலோ அப்படிலாம் இல்ல. ஐ லைக் வெரி மச். ஈவன் வீட்ல கூட நான் அந்த செக்ஸி ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். ம். ஆஃப் ம். ட்ரவுசர் இந்த சோ இதெல்லாம். ட்ரெஸ்ஸிங்ல உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இல்ல? இல்ல, இல்ல. ஆ, ஆ. சரிங்கம்மா. அந்த காலத்துல நடிகைகள வந்து எப்படி வந்து இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் நடத்துவாங்க? அம்மா பார்த்தா பயம் மேடம். ஏன்னா அவங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்கேன். தேங்காய் ஆமா. சீனிவாசன். அதனால கிருஷ்ணகுமாரி பொண்ணு அப்படின்னாலே ஃப்ராங்கா டைரக்ட்டா கேட்க சான்சஸ் இல்ல. ஒரு பயம் இருக்கும். அம்மா மேல பயம், இருக்க மரியாதை. ஆ. மரியாதை. ஆ. அவங்க போய் யார்ட்டயாவது மீடியால சொல்லிட போறாங்கன்ற பயம். சரி. இதுவரைக்கும் ஃபீல்டுல நான் கெட்டு போய் வரல. அததான் எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் இப்போ. எல்லாரும் கெட்டு போய் வர்றதில்ல. ஏன்னா, இப்ப பாருங்க முத்துராமன் சார வச்சு தான் கார்த்தி வச்சு கௌதம். ஆமா. அதே மாரி ராதா வச்சு அவங்க டாட்டர்ஸ். அந்த மாரி ஒரு கேட்டகரியில வந்தவ தான் மாயா. ஸோ நீங்க நினைக்கிற மாரி ஆனா நெறைய அ ஃபீல் பண்ணியிருக்கேன். ம். அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ம். அது என்ன ஊசியில வந்து இடம் குடுத்தா தானே நூல் கோக்க முடியும். 3 படம் எனக்கு புக் ஆச்சு மேடம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்ப நெனச்சா கூட. சரி. 3 படமே ஹிட் படம். 6லிருந்து 60 வரை. கண்மணியே காதல் என்பது அந்த கேரக்டர்
நீங்க They பண்ண வேண்டியதா? yes, they had tried, but no chance ன்னுமே குடுத்த அட்வான்ஸோட தூக்கிட்டாங்க. ஓ! நீங்க ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால உங்கள தூக்கிட்டு வேற ஹீரோயின வந்து போட்டு சீன் இது எடுத்துட்டாங்க. சங்கீதாவ போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அதே மாரி 2வது படம் ரொம்ப ஃபேமஸ். புவனா ஒரு கேள்விக்குறி. ஆ. ரஜினிக்காக தான் கூட்டிட்டு போனது. சரி. அந்த இவங்க சாங் ஒண்ணு பாடுவார் தெரியுமா? ம். விழியிலே மலர்ந்ததோ ம். எல்லா பாட்டுமே அந்த ஸ்டார்ட்டிங் தான் தெரியும். சரி. அந்த கேரக்டர் மாடு முட்டி செத்துரும் அந்த ஹீரோயின் ரஜினியோட ஜோடி. சரி. என்ன கூட்டிட்டு போனது புக் பண்ணி கூட்டு போனது அதுக்கு தான். சரி. ஒரு சாங் வரும் 2 சீன் வரும். ஆ. தே ஆர் ட்ரையிங் ஃபார் நாகர்கோயில். கிடைக்கலன்னு நைட் ஓவர் நைட்ல என்ன கட் பண்ணிட்டு மீரா வந்தது வேற கேரக்டருக்கு. அவங்கள அவர் ரஜினி போட்டு என்ன சிவகுமார் கிட்ட போட்டாங்க. ஓகே. பட் சிவகுமார்ட்ட போட்ட கேரக்டர் என்னன்னா, ஹீரோயினை எப்படி பண்ண போறான்றதுக்கு என்னோட சாம்பிள். ம். கொண்டு போய் அவருக்கு பாடிலாம் விப்பாரு பிளாட்ஃபார்ம்ல. நான் ம். அடிக்கடி ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். ம். நாகர்கோவில் பீச்சில கொண்டு போய் கெடுக்கிறதுக்காக நண்ட புடிச்சு ஜாக்கெட்ல விட்டு அதான் நண்டு உள்ள போய் உடனே ரிமூவ் பண்ணிட்டு ரேப் பண்ணிடுவாரு. அதுக்கு அதே மாரி பண்ணது தான் ஹீரோயினே. ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் நான் தான் அந்த படத்துல. நான் ம். சொல்றது புவனா ஒரு கேள்விக்குறி சிவகுமார் கூட. ஸோ அந்த இதுவும் போச்சுங்களா, நல்ல பாட்டு சாங்கோட போச்சா. இப்ப ஆ. சாங் தானே நம்ம சாகுற வரைக்கும் இதுல போடுறாங்க. சேனல்ஸ்ல. சேனல்ஸ்ல வந்து ஆ. ஒன்லி சாங்ஸ் தான் போடுறாங்க. 2வது படம் போச்சு. 3வது படம் ம். என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி. எப்படி ஓராயிரம் கதை சொல்கிறான். மனசு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது மனசு. ஏம்மா? நான் பண்ண வேண்டிய சாங் மேடம் அது. எதனால? இதான் இந்த 3 தான் அந்த 3 படத்துக்கு முக்கியமான ஆளு. அப்போ இதுல ஒத்துக்காதவள எப்படி அதுல போடுவாங்க? ஏதோ நாகர்கோயில்ல வந்ததுனால தான் எனக்கு சிவகுமார் கூட போட்டாங்க. அப்புறம் ரொம்ப ம், ஆடும் விளையாட்டத்துல அபர்ணான்னு ஒரு ஆர்டிஸ்ட். சரி. ஐ எம் ஏ செகண்ட் ஹீரோயின். அந்த படத்துல. கொல்லக்கூட்டத்துல ம். கொல்லக்கூட்டத்துல 4 பேருக்கு ஜெயச்சந்திரன் ஜோடி நான். ம். அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாங் எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு டைட்டில் மியூசிக் எடுத்தாங்க. இந்த ஆடுவாங்க பாருங்க வச்சு. ம். அந்த டைட்டில் மியூசிக் கொண்டு தான் நான் டான்ஸ் ஆடுவேன். ம். செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் அந்த பொண்ணு குடுத்துட்டாங்க. இப்ப நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி ஃபீல்டுல வந்திருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இந்த மாரி நடந்திருக்க சான்சஸ் இருக்குன்னீங்களே. இட் இஸ் ட்ரூத். ம். இவ்வளவு நடந்து நான் ஒத்துக்காதனால ஐ லாஸ்ட் தட் மூவிஸ். ஆனாலும் இது ஆடுமொழி ஆட்டத்துல டான்ஸ் பண்ணியிருக்கேன். ம். ஃபார் எக்ஸாம்பிள் ம். உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல ம். பப்ளிக். ம். 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 ஸோ அந்த படத்துல இதை கட் பண்ணிட்டு அதை போட்டிருக்காங்க. ம். அதே மாதிரி புவனா ஒரு கேள்விக்குறி ம். ஆடுமொழி ஆட்டம். அந்த இது வந்து கண்மணி அவங்க அதுல இல்ல டோட்டலா வந்து ஆமா, படத்துல. நீங்க இல்ல. சரி, நீங்க உங்களுடைய வாய்ப்புகள எப்படி இழந்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அந்த காலத்துல ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்கம்மா பொதுவாவே? உங்களுடைய விஷயம் இல்ல. ஹீரோயின்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல ஒவ்வொரு படத்துலயும். சோ அவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க? கோஆபரேட் பண்ணாம வர முடியாது மேடம். நோ வே, நோ சான்ஸ். அது ஈவன் நியூ என்ட்ரன்ஸ். ஐ எம் அப்படிங்களா? டாக்கிங் பிகைன் டு மை மதர். மற்றவங்க இருக்கிற மாதிரிலாம் இல்லை. யாருமே இல்லாமல் ஒருத்தர் நியூவாக வராங்கன்னா சான்ஸே கிடையாது மேடம். 100% அடிச்சு சொல்லுவேன். நேர்மையா, திறமையா சான்ஸ் இருந்து இல்லை. ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு மேபி சாத்தியமே ரொம்ப கம்மி. எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கலாம், சிவாஜி காலத்துல இருந்திருக்கலாம். ம். என்னோட காலத்துல சான்ஸ் இல்லை. மலையாள இண்டஸ்ட்ரியில போயிருந்தீங்கல்ல. உங்களுக்கு அங்க எப்படி இல்ல இருந்தது அங்க ரெஸ்பான்ஸ்? நல்ல ரெஸ்பான்ஸ் மேடம். அங்க ம். வந்து இங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க போனதுனால ம். அவங்க அந்த மாதிரி உங்கள ரொம்ப ட்ரீட் பண்ணல. நல்லவங்க. ஆ. தே ஆர் ட்ரையிங். கிடைக்கலன்னே சைலன்ஸா அந்த பாம்பு கொத்த வரும்போது ஆ. நம்ம தப்பிச்சுட்டுனா எப்படி பேக் டு பேக் வாங்குவோம். ம். அதே மாதிரி கேரளாக்காரவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க பழமொழி தான் மலையாளி, கொலையாளி அதர்வைஸ் தே ஆர் குட் பர்சன். தப்பா எதுவும் ஃப்ராங்கா கேட்க சான்சஸ் இல்லை. என்கிட்ட கேட்டு அப்படி யாரும் வரல. கேஜி ஜார்ஜ் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். உள்கடல். ம். ஷோபா ஃபர்ஸ்ட் ஹீரோயின், ஆமியா செகண்ட் ஹீரோயின். உள்கடல், அவிசேஷி படம் நிறைய பண்ணியிருக்கேன். அங்காடி ம். இவர். அப்புறம் நிறைய டைரக்டர் பரதன் சார் தமிழ் படம் ஆவாரம் போட்டு தரேன். ஆமா. அதுல நான் ஹீரோயின். அது ஒரு பெரிய கதை மேடம். ஓ! அதுல அதுல நீங்க பண்ண வேண்டியதா? ஹீரோயினியா பண்ண வேண்டியது. ஆ. எதனால பறி அஹ், போனது? மலையாள படத்துல ஹீரோயினியா போட்டுட்டாரு. அந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுல அருணா தங்கச்ச போட்டாரு. ஓகே. என்னை இதை ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாருன்னா நான் தான் ஹீரோயினா இருப்பேன். ஆ, ஆ. என்னை வந்து மலையாளத்துல ஹீரோயினியா போட்டுட்டாரு. ஓகே. அவன் படம் பேர் வந்து ஆரவம். பிரமிளாவும் நானும் 2 ஹீரோயின். சர்க்கஸ் கேரக்டர் அதுலயும் நானு. படம் இதாயிடுச்சு மேடம். அவ்வளோ சர்க்கஸ் தானே. ஸோ சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா? முதல்ல வந்து முதல்ல சினிமால நீங்க வாங்குன சம்பளம் எவ்வளவுன்றது ஞாபகம் இருக்கா? நிறைய சம்பளம் இல்லாம தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா தப்பா நடக்காதனால சம்பளம் குடுக்காம வாங்கியிருக்கேன். இது வாங்காம பண்ணியிருக்கேன். ஏமாத்திருக்காங்க. ஆமா, குடுக்குறேன்னு ஏமாத்திருக்காங்க. ஆ.
அட்வான்ஸோட நிப்பாட்டியிருக்காங்க. ஆ. 500 ரூபீஸ் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு அப்படிங்களா? ஆள்கிட்டயும் 5000 வாங்கினதில்ல. ஏன்னா அப்படியா? அந்த அன்னைக்கு அந்த 5000 தான் லாஸ்ட் அமௌண்ட்டே. இந்த கிளாமர் டான்சர்ஸ்லாம் வந்து பண்றீங்களா? அதுக்காகலாம் வந்து சம்பளம் உங்களுக்கு எப்படி குடுப்பாங்க? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம அம்மா செத்துட்டாங்களே இப்ப ஏவி ராஜனோட மிஸ்ஸஸ். லாரி டிரைவர் ராஜா கண்ணுல சிவாஜி கூட ஆட வேண்டியவன் நான். ஆ. அட்வான்ஸ் குடுத்துட்டாரு ஏவி ராஜா. சரி. அதான் ஒத்துக்கலன்றதுனால வேற ஆர்டிஸ்ட்ட போட்டாரு. அது வந்து எனக்கு சம்பளம் குடுத்து விட்டாரு டீல்ல. சரி வராது நம்ம கூப்பிட்டோம் கோஆப்பரேட் பண்ணலன்னு விட்டாரு. சரி. கதாநாயகியா ஒரு படம் கமிட் ஆனீங்கல்ல. இப்ப இந்த மலையாள படம் ஒண்ணு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமாமா. அதுல எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா? சுத்தமா குடுக்கலங்க. அதுவும் உங்கள பா ஏமாத்திட்டாங்க. நம்ம ஆ. கேபிஎஸ் லலிதா அந்த ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணவங்க. ஸோ தப்பாலாம் கூப்பிடல. ம். அவங்க பணம் வந்து கேரளால வந்து பணம் வந்து அதிகமா குடுக்க மாட்டாங்கம்மா. ஆ. அதிகமா குடுக்கலன்னா கூட கம்மியா குடுக்கறத அட்வான்ஸோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க சம்டைம். நம்ம ரொம்ப ப்ளஷர் பண்ணி கேட்டோம்னா, ம். பேர ரிப்பேர் ஆக்கிடுவாங்க. இவன் நல்லவ இல்ல, கெட்டவ, ம். கோஆப்பரேட் பண்ண மாட்டா. ம். இல்லன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார் அமௌண்ட். பணம்னு ரொம்ப இது ஆ பண்ணிடுவாங்க. நான் என்ன நெனச்சுட்டேன்னா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆ. இப்ப இன்னைக்கு நீங்க என்ன பேட்டி எடுக்குறீங்கன்னா, நான் பேர் வாங்குனதுனால தான் பேட்டி எடுக்கிறேன். பணம் வாங்கியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்காது. ம். ம். கரெக்ட்டா இல்ல இந்த பாயிண்ட். ம். 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 அதனால நெறைய விட்டு குடுத்துருக்கேன் மேடம். இல்ல ஏதாவது எந்த பீரியட்ல வந்து இந்த சினிமா நடிப்பெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். கல்யாணன்றத விட கெட் டுகெதரா தான் வாழ்ந்திருக்கோம் மேடம். ஏன்னா பப்ளிக் கல்யாணம் பண்ணல. தட் இஸ் ரீசன் நான் வந்து ஒரு நடிகை. நடிகை. அவங்க வந்து ஃபாரினரு. ம். ஆல்ரெடி மேரிட் ஆனவர். அதனால அது பப்ளிசிட்டி இப்ப பண்ற மாரி உடனே கல்யாணம் பண்றது, உடனே டைவர்ஸ் பண்றது, உடனே ஹஸ்பண்ட் மாத்துறது. நோ வே, நோ சான்ஸ். அதனால நாங்க நடிகையா இருந்தாலும் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருந்திருக்கேன் நான். இல்ல எங்க மீட் பண்ணீங்க? எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு? 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதன் ம்ஹ்ம். மூலமா உங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்காங்க. ஆ. ஸோ அது எங்க தொடங்குச்சு? ஃபாரின் போறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரா வாங்கிட்டோம் லோடு. ஐ மீன் பேக்கேஜ். அங்க ஓகே. பணம் வந்து லக்கேஜ் நெறைய இருந்தது. லக்கேஜ் அங்க பணம் கட்ட வேண்டியது இருந்தது. சரி, டபுள்ஸ் அவரோட நியூஸ் பேப்பர்ல ஒரு நம்பர் கிடைச்சது. ஃபோன் நம்பர் எனக்கு. சரி, அதுதான் கடவுள் போட்ட ஒரு லிங்க்ன்னு நெனைக்கிறேன். சரி. நான் நம்பர் ஞாபகம் வச்சிருந்தேன். இங்க வந்தோனே மறந்துட்டேன். இல்ல. சரி அந்த நம்பர் கால் பண்ணீங்களா? கால் பண்ணேன். ஆ, அவரு சீனா எடுத்தாரு. ஆ, So I'm coming from India. ஆ, My name is Maya. ஆ, I like to talk to any Tamil person. ஆ. ஏன்னா அதுல நேம் இல்ல. மொட்டையா தான் இருந்தது. சரி, சரி. தமிழ் ஆள்ட்ட பேசணும். ஓகே. அவரு சைனாவா? சீனரா அவரு? இல்ல சீனர் தான் அட்டெண்ட் பண்ணாரு ஃபோன. வந்தது அவரு. ஆ, ஆ. அப்ப அவர் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் மேடம். ஐ கனெக்டட் ஃப்ரம் தமிழ் பர்சன் மிஸ்டர் ஜெயசேகரன் அப்படின்னாரு. சரி. சரின்னு சொல்லிட்டு அவரு கனெக்ட் பண்ணாரு. அப்ப அவர்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ம். அந்த நேரத்துல சிங்கப்பூர்ல என்னோட போட்டோ அட்டைப்படமா வந்திருந்தது. ஓகே. ஆ, அப்ப அவர்ட்ட சொன்னேன், சார் நீங்க ஸ்ட்ராங்கன் ரோடு போங்க. ஆ, ஸோ புக் இருக்கு வாங்குங்க. அதுல அட்டைப்படம் நான் தான். ஆ. அட்டையோ சென்டரோ சரி. நான் தான். என்னோட மாயா நானு சார். மதரோட இங்க வந்து டூர் வந்தேன். ம். எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது. வி சரி. டோன்ட் ஹேவ் எனி மனி. விட்டுட்டு போறதுக்கும் நோ ரிலேஷன் ஃபார் சிங்கப்பூர். அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, பேசிட்டு, நேரா வந்து என்ன மீட் பண்ணிட்டு, ஹாய் சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த புக் பார்த்துட்டாரு. சரி. முன்னாடியே. ஆ. புக்க பார்த்தோனே அவருக்கு ஒரு குட் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? சரி. என்னவோ சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆ, ஆ. பெஸ்ட் பெஸ்ட். இம்ப்ரஷன். ஆ. அந்த மாரி பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே மேடம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ம். நான் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். நான் வந்து என்னோட பிசினஸ் வந்து ஹவுஸ் லோடிங் பேக்கிங் தான் ஆக்சுவலா ஷிப்ல. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கப்புறமா டெய்லி பார்க்குறதும், பேசுறதும், மீட்டிங் தான். நெறைய கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி குடுத்துட்டு, அவருக்கு மனசே இல்லாம ஆ. ஏத்தி விட்டுட்டு பின்னாடியே வந்துட்டாரு மனுஷன். ஆ. வந்துட்டு பட் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவரு வேற தாட்ல பழகியிருக்காரு ஆரம்பத்துல. ஸோ 5 ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம் இல்லையா? ஐ அம் ம். நாட் லைக் தட்ன்றதுனால டைரக்ட்டா மேரேஜ்க்கே இறங்கிட்டாரு மனுஷன். ம். சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ம். வந்து இங்கேயே மேரேஜ் பண்ணிட்டாரு. பேசிக்கா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சிங்கப்பூர்காரர் சிட்டிசன். சிங்கப்பூர்காரரு. அவரு ஓகே. ஆல்ரெடி மேரிட்ன்றது எனக்கு தெரியாது ஆனா. ஓகே. ஆனா என்கிட்ட சொன்னாரு, மேரிட் பண்ணேம்மா நான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் இல்ல. ஓ! ஸோ நான் தியாகம் பண்ணிட்டேன். நான் கடகராசி இல்லையா? ஆ. இளகுன மனசு அப்படியே தியாகம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதா? அவருக்கு ஏற்கனவே குடும்பம்லாம் நோ இருக்குன்னு? யூஸ் அட் ஆல். கல்யாணம் பண்ணி கற்ப பறி குடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன தெரியல என்ன. ஓகே. பட் அதுக்கப்புறமா நீங்க எதுவும் ஆனா உங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்கு அவருக்கு. எல்லாருமே சிங்கப்பூர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து குழந்தை பிறந்தது. அது அவரு அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கோம் அவ்வளவுதான்.
ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க செப்பரேட் ஆகுற மாதிரி. அம்மா உங்களுக்கு அந்த டைம்ல எதுவும் சொல்லலையா? இல்லை, கல்யாணம் பண்ணுன்னு தான் அவங்க இஷ்டப்பட்டாங்க. நடி சம்பாரி எல்லாம் சொல்லலை. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சிங்கப்பூர்காரன் இல்லை, நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு ஒரு அல்ப ஆசைப்பட்டுட்டாங்க அவங்க. ஸோ இப்போ பேசுறீங்களா அவர் கூட? கான்டாக்ட்ல இருக்கீங்களா? இறந்துட்டாருமா. அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான கான்டாக்ட்ஸ் No உங்களுக்கு? contact. உயிரோட இருக்கும் போதே கட் பண்ணவங்க தானேம்மா. உயிர் போனதுக்கு அப்புறம் சான்ஸே இல்லை. நார்மலா நான் இருக்கேன். இத்தனை வருஷம் இந்த தனிப்பட்ட விதத்துல குடும்பத்துக்காக நீங்க வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி இது பண்ணீங்கல்ல, அந்த டைம்ல நடிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரவே இல்லையா? இல்ல, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபேமிலியில போயிடுச்சுண்டு. நீங்க இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷமா டிராவல் பண்ணியிருக்கிறீங்கல்ல, நீங்க பார்த்ததுலே ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆர்டிஸ்ட்பா இவரு அப்படின்னு யார சொல்லுவீங்க? இப்ப இருக்க டிஆர சொல்லலாம். படம் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ராகம் தேடும் பல்லவி. தேங்க்ஸ் ஃபார் நீங்கள் எனக்கு எடுத்து கொடுத்ததுக்கு. ஐ ஃபர்காட் தட். ராகம் தேடும் பல்லவி அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சாங் கொடுத்தாங்க மேடம். அந்த சாங்கை வந்து ப்ரொடியூசர் சரியில்லை, புரிஞ்சுக்கிட்டா சரி. பாதி படத்தில் என்ன பாதி சாங்கில் எடுத்துட்டாங்க. பாதி பாட்டுல எப்படிமா ஒருத்தர் தூக்க முடியும்? சிலுக்க போட்டாங்க. மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க, கேட்க ஏன்னா மாட்டாங்க. சிலுக்கு வந்து அப்போ அதான் பயங்கர பீக். ரொம்ப நாளாக ஆசை நீ பக்கம் வாராயோ பேச. பாவாடை தாவணியில பாதி நாடுற மீதி அரை ட்ரெஸ்ல அதான் எடுத்து. எனக்கு ஒரே டி ராஜேந்தர் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் பார்த்து போட்ட ஆர்டிஸ்ட் மாயா. எனக்கு இந்த வேலை செய்யற வேலை இல்லை, இந்த மாதிரி ஜாயின் பண்ற வேலை. அவங்களே ஃபுல் சாங் எடுக்கிறாந்தா எடுங்க, இல்லைன்னா டைரக்டர் மாத்துங்கன்ட்டார். ஜெனுவன் டைரக்டர், ஜென்டில்மேன் டைரக்டர், சூப்பர் டைரக்டர். டி ராஜேந்தர் அவரை மாதிரி இன்னொருத்தர் பிறக்கணும், பிறந்தாதான் உண்டு. இப்போ அட் ப்ரெசென்ட் அவருக்கு இருக்காங்களான்னு தெரியல. நான் பார்த்ததுல ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி, தங்க மகன்ற மாதிரி என்னை விட்டு கொடுக்கல. ஆமா, நெக்ஸ்ட் டே நான் போய் பார்க்குறேன், மேக்கப் ட்ரெஸ்ஸோட போட்டு. ஏன்னா அப்படியே போயிட்டேன் மிட் நைட் ஷூட்டிங்க. சிலுக்கு வச்சு எடுத்துட்டு தான் ஒரு சாரி மாயா, தப்பா எடுத்துக்காத, கோச்சிக்காதம்மா, ப்ரொடியூசர் சரியில்லை, நல்லவன் இல்லை, நானும் போறேன்ற படத்தை டைரக்ட் பண்ணாம என்ன விட மாட்டேங்கிறப்பல. புரியுதா உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்? அது எப்போ சிலுக்கு இருக்கும்போது தானே எடுத்தாங்க. ராகம் தேடும் பல்லவி, டிஆர் படம் தாய் தங்கை பாசம். அதுல நீங்க ஆமா, பண்ணீங்க. நல்ல கழுகு முழுக்குன்னு 2 பேர் நிப்போம், நானும் ஷர்மிலியும். நல்ல கேரக்டர். இடிச்சுப்புலி செல்வராஜ் ஒரு டீ கடையில கேரக்டர். ஓகே ஓகே, நல்லா பண்ணியிருப்போம். அதனால அவரோட படம் வந்து ஃபர்தரா ஏன் நான் பண்ண முடியலன்னா, மாயாவோட அழகுல மயங்கிட போறாருன்னா உங்களுக்கு டவுட். யாருக்கு யாருக்கு டவுட் இருக்கும் மேடம்? அவங்க ஒய்ஃபுக்கா? ஆமா, அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் தானே. அது அவங்க நம்பணும்ல. அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி டைரக்டா கூட கேட்டேன், இந்த 2 படம் போட்டிருக்கேன், மீதி படம் இல்லைம்மா வீட்டில் பிரச்சனை ஆகும். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் கடந்து தான் நீங்க வந்து இவ்வளோ பண்ணீங்க. ஆனால் அதை நான் ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன். நமக்கு கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறது நான். ஏன்னா எல்லா படத்துலையுமே பாதி பாதி எடுத்துடுறாங்க. என்ன எனக்கு ஒன்று. ஆமா, நான் நீங்க சொன்னதுல இருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துலயுமே பாதி, ஒரு சாங்ல பாதி போர்ஷன் அவங்க, மீதி போர்ஷன் நீங்க அப்படிங்கிற இப்போ நான் மாதிரி. உண்மையா இருக்க போய் தான் பேரை மென்ஷன் பண்ணி சொல்றேன். இதே பொய்யா இருந்தா ஞாபகம் இல்லை, இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படிலாம் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, ஓகே. நீங்க அப்ப இருந்த ஆட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் அவர்கள் சொன்னீங்க. நான் இருக்கும் போது டிஆர். ஓகே, வேற ஹீரோக்கள் யாராவது மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்புறீங்களா? ஹீரோ இல்லை, இன்னொரு துரை டைரக்டர். அவர் காடு படம் நான் தான் சோலோ பண்ணேன். அதுதான் என்னை வந்து மாயாவை அவங்க யூஸ் பண்ணதே கிளாமர், அதர்வைஸ் இந்த சாங், இந்த மாதிரியான விஷயம். இந்த மாதிரி விஷயம். நான் அதில் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், மொச்சக்கொட்டை கருவாடுன்னு பாடியிருக்கேன். அந்த படத்தையும் காணோம், பாட்டையும் காணோம். ஓ, வரவே இல்லையா? இல்ல எடுத்துட்டாங்களா? இல்ல, ரிலீஸ் ஆயிருக்கு, நான் ஆடி இருக்கேன்னு சொல்ல வரேன். அவர் ஒரு நல்ல டைரக்டர். தமிழ்ல நிறைய டைரக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. தேன் சிந்துதே வானம்ட்டு சிவகுமார் படம், அதுல ராணி சந்திரா தான் ஆக்ட் பண்ணாங்க. அப்ப ராணி சந்திராக்கு அம்மா ஹேர்ட்ரெஸரு. அதுல இப்போ ஃப்ரெண்டா தள்ளி விட்டாங்க என்ன, அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதுல அவ்வளவு மெயின் ரோல் சொல்ல முடியாது. அம்மா கூட போனதுனாலதான் என்னை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி இப்ப நான் பண்ண லாங்குவேஜ் வந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரிசா, தமிழ். இத்தனை லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க. 5 லாங்குவேஜஸ் பண்ணிருக்கேன். ஒரிசா வந்து கம்மி தான், ஒன்லி ஃபார் 1 or 2 மூவிஸ். ஹிந்தி பண்ணதில்ல, ஹிந்தியோட டப்பிங் பண்ணியிருக்கேன். ஆனா வேற தமிழ் சினிமாவுல நீங்க பண்ண மிக முக்கியமான மறக்க முடியாத படங்கள்னு எதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவீங்க? ஜெகன் மோகினி எல்லாம் நீங்க ஜெகன் சொல்லிருந்தீங்களே. மோகினியில வந்து டான்ஸ்
செகண்ட் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் கிடைக்கல. ம். அதனால விஜயலட்சுமி போட்டுட்டாங்க. அந்த அம்மா ம். கூட இறந்துட்டாங்க சமீபத்துல. ம். 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 அப்போ ஜெயமாலினி வந்து 4 டிஃபரன்ஸ் ஃபிகர்ல டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. ம். கிளைமேக்ஸ்ல. ம். அதுல நான் ஒருத்தி. ஜெயமாலினி கூட டான்ஸ் ஆடுறேன். அவ்வளவுதான். கேரக்டர் ஒண்ணும் ஃபுல்லா பண்ணல அதுல. சரி. அந்த சொல்லுங்க. காலத்துல பெரியவங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி தவிர வேற யார் இருக்காங்க? சரி. அந்த அவ்வளோ ஓல்டு இல்ல நானு. ஆ. முத்துராமன் சார்லாம் பண்ணாங்க. அவ்வளோ இது இல்ல. அப்பல்லாம் சின்ன பொண்ணு. சரி. இப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன், இதே கன்னி டைம் வருஷத்த பார்த்தா தெரியும். அப்பவே எனக்கு 14 வயசு தான். ம். அப்பன்னா அதுக்கு பிஃபோரா உள்ள ஆர்டிஸ்ட் கூட நான் பண்ணல. அது நான் அடுத்து அது அப்புறமா தான் நான் கேட்கிறேன். ஆ. அதான் ஏவி ராஜன் கூட அந்த படம் சொன்னேன், மனிதர்கள் ஆமா, மாணிக்கம். ஆமா. சிவாஜி கூட அமரகாவியம் பண்ணியிருக்கேன். அதுல நம்ம இவருதான் கருணாநிதி சாரோட சொந்தக்காரு அமர்தம் கேமராமேன். சார் தான் டைரக்டர்ன்னு நினைக்கிறேன் அதுல. ம். அதுல ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அமரகாவியத்துல. அவரும் நல்ல மனுஷன் தான். உங்களுக்கு அப்ப வந்து ரஜினி சார், கமல் சார் இவங்க கூட நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலையா? இல்ல ரஜினி கூட அதான் நடிச்சதா? அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க. கமல் ம். சார் கூட? கமல் சார் கூட வந்து மலையாள படம் பண்ணியிருக்கேன். அது அப்படியா? என்கிட்ட இப்ப ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஓகே. ம். மலையாளம் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் கமல் கூட. ம். அவர் கூட க்ளோஸா எதுவும் பண்ணல. ம். ஃபேராவோ, க்ளோஸாவோ என்னவோ சொல்லுவாங்க. ஒரு அதிர்ஷ்டம் வேணும்பாங்க எல்லாத்துக்கும். அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா ஆவாரு. ம். அப்படி அதனால நான் நடிக்கணும்னு தான் நடந்திருக்கும். அவர் பெரிய ஸ்டார் ஆகுறாரு. நீ அவர் கூட நடிக்க சான்ஸ் இல்லாத மாரி ஆயிடுச்சு. ஃபேட் அப்படி ஆயிடுச்சுன்றார். ஓகே, ஓகே, ஓகே. இன்னைக்கு நடிச்சத நான் பெருமையா சொல்லியிருப்பேன்ல. ம், ம், சார் ம். கூட 4 படம் பண்ணேன், 10 படம் பண்ணேன் ஆமா. அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா டைரக்டர்லாம் பார்த்தா ம். நல்லா பேசுவாரு. அம்மா ம். எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு. ம். வேற எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். படகுதிரை வந்து மலையாள படம். தேவசி அவர் ஒரு கேமராமேன். ஐவி சசியோட படத்துல கேமராமேன் தேவசின்னு சொல்லி அவரு படம் எடுத்தாரு. ம். அவரு கமல போட்டு படம் எடுத்தப்போ எனக்கு அதுல இதே கிளாமர் ரோல் தான். அதே மாதிரி நான் வந்து சாரதா ஸ்டுடியோ இப்ப இல்ல சாரதா. ம், ம். மேல இருந்து கவுரு புடிச்சு நான் ஒண்டியா இறங்குனேன் அந்த வயசுலயே. அப்படியா? கமல் கீழ இருந்தாரு. நான் மேல இருந்து இறங்குனேன். அப்போ வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க. வயசுனா அந்த தைரியம். அது மலையாள படம் அவர்கிட்ட கமல்கிட்ட ஒண்ணு தான் பண்ணியிருக்கேன். ம். ரஜினிக்கு இந்த மாரி பண்ணியிருக்கேன். ஏமி ராஜும் கூட அந்த பழைய படம் பண்ணேன். இந்த புது படம் டைரக்ஷன்ல பண்ணல. அதான் லாரி டிரைவர் ராஜா கண்ணா. அதாவது நான் பண்ற கேரக்டர் வந்து பார்ட்னர்ஸ் கிடையாது மெயினா. ம், ம், ம். நான் ஒண்ணு ஹீரோயினியா பண்ணணும், இல்ல காமெடி பண்ணணும். கவுண்டமணிய கேளுங்க. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவேன். அத்தான். அப்படிதான் உங்கள கூப்பிடணும்னு வரா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ச்சே எவ்வளவு பாசமா அண்ணாங்கிறோம். அத்தாங்கிற. அவர் கூட சாங் பண்ணேன் நான். பெரிய இடத்து பிள்ளை. ஏஆர்எஸ் கார்டன்ல தான் ஷூட். ஓகே. அதுல ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன். நாடும் வேண்டாம், வீடும் வேண்டாம். அதுல அர்ஜுன் தான். அவரு அவரு இருக்காரு அந்த நான் டான்ஸ் ஆடும்போது மிஸ்டர் அர்ஜுன் இருக்காரு. ம். அவர் தான் ஹீரோ. சரிம்மா, அந்த காலத்துல உங்களுக்கு போட்டி நடிகைகளா நீங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க? அதெல்லாம் இருந்ததா? இன்னொன்னு ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கக்குள்ள ம். ஜெயமாலினி தங்கச்சி நான் எப்படி ஜோதிலட்சுமி தங்கச்சி ஜெயமாலினின்னு சொல்றாங்களோ, ம். அந்த மாரி எனக்கு ஜெயமாலினி தங்கச்சின்ட்டாங்க. அப்படியா? ஆமா. அந்த ஹிப்பெல்லாம் அப்படி இருக்குமே. சரி. ஒத்தடி பாதையில டான்ஸ் எல்லாம் இருக்கு மேடம். ம், ம். இந்த கிளப் டான்ஸ் சொன்னேனே, ஸ்னேக் சரி. மாரி ஆடுவேன். ஆ, ஆ. ஜிகி ஜிகி சாங்ஸ் எஸ் சரி. ஜானகி மேம். ஆ. இவங்க ஜெயமாலினி இப்போ தங்கச்சின்ட்டாங்க. ம். இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த மாரி மீடியால பேட்டி கேட்கவும், மேடம் ஜஸ்டின் பொண்ணு தானேன்றாரு. அது பபிதா. ம், ம். கிறிஸ்டின் வேற. ஓகே. அங்கேருந்து போனா அல்போன்ஸ் லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. அதோட உங்க பொண்ணான்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஓகே. இன்னொன்னு கேட்டா பாபிலோனா அது ஏன் பொண்ணான்னு கேட்குறாங்க. ம், ம். இது ஏன் இப்படி லிங்க் பண்றாங்க மேடம்? என்ன அதாவது மாரியே இருக்குதா? கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னாலே அவங்களோட சம்பந்தப்படுத்த கனெக்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றீங்க. என்ன? டிஸ்கோ சாந்தி வந்து ஆ. உங்க ஃபேமிலி தானா? ஓ! அப்பன்னா பாருங்க. அவங்க அப்பா ஹீரோ, இது ஃபைட்டரு. ம். பாபிலோனா நோ பேக்ரவுண்டு. இப்படி இருக்கக்குள்ள எல்லாம் இப்ப ஜெயமாலினிக்கு வந்து சொன்ன மாரி அவங்க டவுட் கேட்கறதுல தப்பு இல்ல. பிகாஸ் அடுத்தது ஜோதி மீனா வந்துச்சு பாருங்க. ம். என்ன வந்து எல்லாம் என்ன கேட்பாங்க, அவங்க சிஸ்டரா, இவங்க சிஸ்டரா, அவங்க உங்க டாக்டரா, நீங்க அவங்க மதரா. ஒரு புக் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருந்தேன். ஒரு பேட்டியில போட்டிருக்காங்க. எனக்கு கோஆப்பரேட் பண்ற நடிகை பாபிலோனா அம்மா மாரி யாருமே ஃபோட்டோக்கு கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. மாயா அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ம். நெறைய கெட்ட பேர்லாம் வேற வந்திருக்கு மேடம். ம். சினி ஃபீல்டுக்கு ஏன் வர பயப்படுறாங்கன்னா, செய்யாத தப்ப செஞ்சேன்றாங்க. ம். இந்த மாரி போய் தான் நடிக்கிறாங்கன்றாங்க. அது எல்லாரும் அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு நானே அப்படி இல்ல. ம். சிலுக்கும் அப்படி இல்ல. ம். சிலுக்கு வந்து ஒரு டாக்டர் தானே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில்கு நீங்க ஃப்ரெண்டா? யார்ட்டயுமே பேசாதம்மா. அவரு தான் இன்ஜெக்ஷன் ஏத்தி விட்டுருவாருல இப்படியே போதையிலே கிடக்கும். சரி, அது இப்ப வருத்தப்படுறீங்களா? நெறைய கவர்ச்சி ரோல் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க நெறைய பண்ணிட்டீங்க அந்த டைமுக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோயினிங், செகண்ட் ஹீரோயினிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் டு எண்ட் வர வரும். ம். அந்த ஒரு ஃபீலிங் தான் தவிர, ம். படம் முழுக்க வரலையேன்னு. வரலையே ஆ. வந்து போறோமே
கொஞ்ச நேரம் காட்டுறாங்களே, ம். இவ்வளோ அழகா ரசிக்க முடியலையே. ம். ஆமா, ஐயோ டான்ஸ் போச்சே, ஐயோ ஃபைட் போச்சே, ஐயோ காமெடி சீன் போச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்திருக்கு. தம்பிக்கு ஒரு பாட்டு மெகால அடிக்கடி போடுறான் மேடம். அதில் நான் நடிச்சிருக்கேன். சிலுக்கு இருக்காங்க. நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அந்த படம் முழுசா கூட பார்க்கல சொல்றதுக்கு. நீங்க நடிச்ச எல்லா படங்களும் பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்டா பதில் வரும். அப்படி இன்வைட் பண்ணி காமிச்சதில்ல. ஏன்னா, அந்த காலத்து மரியாதைலாம் ஒன்லி ஹீரோ, ஹீரோயினுக்கு தான் இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ நடிக்கிறவங்களுக்கு இன்வைட் தெரிஞ்சு நாங்க போனாலே ஒழிய, ம். அதர்வைஸ் தே ஒன்ட் இன்வைட்டட். இன்னும் வந்து இப்ப நான் சொல்றது கரண்ட் இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் பார்க்குறீங்களா? அதுல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அஜித் சார் பிடிக்கும். ஆனா, ஓகே. அஜித்த பிடிக்க காரணம் என் பொண்ணு தான். என் பொண்ணு பொறந்தோனே நானு பேச ஆரம்பிச்சோனே, நான் அஜித்த தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு பண்ணி குடு அப்படின்னு சொன்ன பொண்ணு. ம். ஜெயலலிதா அம்மா சாகும்போது நடிகர் சங்கத்துல அந்த துக்கம் அனுசரிக்க வந்தப்போ, ஃபோட்டோ எடுக்க என் பொண்ணு ஃபோட்டோ எடுக்கணும்னா, ம். அஜித் கிட்ட போய் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவரு குழந்தை ஃபேஸ் பார்த்து, "இங்க வந்து துக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. சாரி போய் உட்காருங்கன்ட்டாரு." அன்னைக்கு பாப்பா மூஞ்சே செத்து போச்சு அப்போ பாவம். ம். நான் சொல்றது 16வது வருஷம். அப்ப என்ன ஏஜ் இருக்கும் என் பொண்ணுக்கு? ம். அவர் தான் பண்ணா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அதான் ம். குழந்தைங்க சொல்லும் ம். இல்லையா? ம். ம். இப்ப ரஜினி சார் எத்தனை பேர் சொல்றோம். ம். ம். அது அவர பிடிக்கும் எனக்கு. அது ம். அவர வெறுத்தா கூட ஐ லைக் அஜித். இப்ப வந்து என்னோட ஆளு விஜய் சேதுபதி. ஐ லவ் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப என்ன மேம் பிடிக்கும். என்னோட ஆளுன்ட்டீங்க? சாரி வாய் தவறி அதான் உள்ளுக்குள்ள இருக்க ஆசை. அன்பு. இல்ல உள்ளுக்குள்ள இருக்க ஆசை, ஆதங்கம் வந்து ஆ. வாய் உளறி தவறுதலா வந்துச்சு. சரி. அவரு என் பையன் வயசு ஆக்சுவலா இப்போ. சரி. ஆ. அதனால எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கும். ம். அவர் படம் டிவில போட்டாங்கன்னா உட்கார்ந்துருவேன். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். அவரோட படங்கள்லாம் பார்க்குறீங்களா? ஆ. இந்த ஏஜுக்கு ம். சிவகார்த்திகேயன் சூப்பர். அந்த லேடி கெட்டப்ல ஒரு படத்துல வருவாரு. ரெமோ. ம். ம். எனக்கு அவர் லேடியாவே நான் அவர் ஒரு லேடிஸ்ன்னே நெனச்சு பக்கத்துல இருந்தா கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்துருப்பேன். அவ்வளோ கியூட்டா, அவ்வளோ அழகா முழு பேபி மாரி சரி. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். ஹீரோயின்ஸ்ல யார பிடிச்சிருக்கு? சுந்தர் சி படத்துல பேயா செத்து சாவடிச்சுருவாங்கல்ல அந்த ஹீரோயின. தமன்னா, ஹன்சிகா. இல்ல அன்சிகா. ஆ. அவங்க தானே சாவடிச்சுருவாங்க. ஆமா. அன்சிகா பிடிக்கும், ம். தமன்னாவும் பிடிக்கும். ம். நம்பர் 3 பிடிக்கும். நம்பர் 3. த்ரிஷா. த்ரிஷா. ஏன்னா, அது அந்த காலத்துல இருந்தே அந்த 3ஆம் நம்பர் மாரியே தான் இருக்கு தவிர, ம். ஷி இஸ் லுக் ஏஜ்டு மாரி தெரியல. ம். அத நான் விரும்பினேன். கடவுள்ட்ட காட் கிஃப்ட்டா எனக்கு இந்த மாரி குடுன்னு. அதுக்கு பதிலு திரேசா குடுத்துட்டாரு என்ன பதிலு. இல்ல மேடம் நான் வந்து கடகராசி. கனவுகள் ரொம்ப கனவு காண்பேன். சரி. கனவுல தான் சக்சஸ். எம்ஜிஆர் கூட நடிச்ச மாரிலாம் கனவு கண்டிருக்கேன்னா சரி. பாருங்க. ஆ. ஸோ அந்த மாரி நான் சாகுற வரைக்கும் என்னோட இப்படி த்ரிஷா மாரியே இருக்கணும்னு நெனைப்பேன். ம். ஷி இஸ் அபவ் 40ல. ஆ. அந்த மாரி இருக்கணும்னு இப்பதான் நெனச்சு 40க்கு வந்திருக்காங்க. ஆ. ம். ம். அப்படி இருக்கணும்னு விரும்பினேன். ஆனா ம். அதே மாரி ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் தேர். ஐ ம். லைக் த்ரிஷா. ம். எனக்கு லேடீஸ்ல அவங்கள பிடிக்கும். ஸோ ஒரு பக்கம் படங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் இது எல்லாத்துக்கும் நடுவுல அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது? 88ல. 88ல. ம். ம். 88ல தான் என்ன கொண்டு போய் காங்கிரஸ்ல சேர்த்தாங்க. ஏன் சேர்த்தாங்கங்கிறீங்க? நீங்க தானே நான் சேரல. என்ன ஒருத்தரு ஆ. இன்ட்ரெஸ்ட்டா சேர்த்தாரு. ஓகே. கூட்டிட்டு போனாரு. வழி காமிச்சாரு. வழி அதான் ம். இன்னும் சொல்லுவாங்கல்ல, கோடு போட்டா ரோடு போடுற ஆ. மாரி. சரி. மூப்பனார் சார் முன்னிலையில தான் ஜாயின்ட் ஆனேன். சரி. என்னன்னு தெரியல அது ஒரு 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 மோசமான பழமொழி இருக்கு. அந்த மாரி ஆயிடுச்சு. அப்படியா? தொட்டதெல்லாம் துலங்குன்ற மாதிரியே, எது ம். தொட்டாலும் விளங்காதுன்ற மாரி, ம். எல்லாத்துலயுமே எனக்கு அது பிகாஸ் ஆஃப் த டைம் தான் சொல்ல முடியும். ம். இப்போ நம்மளோட டைமிங் வந்து நம்மள வழி நடத்துறது அந்த 9, 9 கிரகங்கள். அந்த கிரகங்கள்லாம் அன்னைக்கு பூரா அரைகுறையா எனக்கு ஆட்டி படைச்சிருக்கு. ஒண்ணு இதுல போ பாதி, இன்னொன்னு பொலிட்டிக்ல போ, இன்னொன்னு வந்து ஃபிலிம்ல போ. ஆனா அதுலயும் நீ ஓஹோன்னு கொடிப்பட்டி ரஜினி மாரி பறக்க போறதில்ல, இதுலயும் பறக்க போறதில்லன்னு என்ன சாவடிச்சு 2ம் கெட்டவன் ஆயிப்போச்சு. ஆனா பேர் வந்து இப்ப பாப்புலர் ஆனது பிகாஸ் ஆஃப் த காங்கிரஸ்ல இருந்ததுனால. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, நான் டெல்லிக்கு போனேன் எம்எல்ஏ சீட்டுக்கு ம். ராஜீவ் இறக்கறதுக்கு முன்னாடி. ம். ம். அவரு என்ன குலாப் நபி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அம்மா சீட்டு குடுக்க போறேன்னோனே, ம். ஓகே பண்ணி இங்க வந்தவரு தான் இறந்து போனாரு. எனக்கு ஆமா. அப்பலாம் ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கல்ல அவர? மீட் ஆமா, பண்ணீங்க. ஏன்னா அந்த ஆமாமா. இமேஜஸ்லாம் நான் பார்த்தேன். ஆ. அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, ம். அப்ப என்ன வந்து டைம்ன்னு ஒண்ணு நல்லா இருந்தா, குட் டைமா இருந்தா, ம். கொடி கட்டி பறக்க வச்சிருக்கணும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சு 2யுமே கவுத்து விட்டுட்டாரு அந்த கிரகங்கள்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நடக்கல. ஆனா அங்க சொன்னபடி அவரு எல்லாமே இங்க இருந்திருந்தா உங்களுக்கு செத்துட்டாரு. கிடைச்சிருக்கும். ஆ. ஆமா. அதுவும் போச்சு. ம். மூப்பனார் சார் எனக்கு கவுன்சிலர் போஸ்டிங் தர்றதா இருந்துச்சு. இந்த அம்மா கெடுத்து விட்டுட்டாங்க. யாரு? ஜெயந்தி நடராஜன்.
இங்கேருந்து கவுன்சிலரும் போச்சேன் எனக்கு, அங்கே ம். இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் போச்சேன். ம். மனசு உடஞ்சி போய் வாழ்க்கையை வெறுத்துட்டு பிரச்சாரம் வண்டி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணதுக்கு ஐ ம். ஏர்ன் மணி. ம். நல்ல பணம் கொடுத்தாங்க. பணம் நான் சும்மா குடுத்தாங்க. பொய் சொல்லக்கூடாது. ம். ம். அதுதான் நான் கண்ட சுகமே. அந்த பணம் படத்துல நடிச்சப்ப குடுத்த பணங்கள், சம்பாரிச்ச அதுல பணங்கள்லாம் சேர்த்து சம்பாரிச்சு வச்சீங்களா? அதுல சம்பாரிச்சு நான் வீடு வாங்கினேன்றத விட நான் எங்க அம்மா வாங்கி கொடுத்த வீடு தான் அது ஆக்சுவலா எனக்கு. சரி. ஆ. அ படத்துல சம்பாரிச்சு வாங்கினேன்னு சொல்ல முடியாது. ம். அன்னைக்கு வீடு 1,00,000 இருக்கலாம். ம். அந்த 1,00,000 எவ்வளோ கஷ்டம். கண்டிப்பா. ஒரு படத்துக்கு 5,000னா கூட ஒழுங்கா குடுத்தா தானே. மலையாளத்துக்காரனாவது குடுத்தாங்க. இவங்க அது கூட குடுக்கல. தமிழ்ல கர்ணன் சார் குடுக்கல. ம். கர்ணன் சார் அவனுக்கு நேரம் பணம் குடுக்கல. ம். நெஞ்சில ஒரு முள்ளும் குடுக்கல. ஒத்தையடி பாத ஜூட ரத்னம் சாவர வரைக்கும் மனுஷன் ஒரு பைசா கூட குடுக்கல. இவங்களெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. பணம் குடுக்கலன்றது. நாங்களும் ப்ளஷர் பண்ணல, கேட்கல. அதாவது மனுஷால் தான் முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ம். அவர் இப்ப நம்ம பணம் கேட்டா அடுத்த படம் போட மாட்டாரோ? ம். போட்டு அது ஹிட் ஆயி போச்சுன்னா, நம்ம அது வழியா 10 படம் வரும்ல. புரியுது. அந்த தாட்ல போயிட்டோம் நாங்க. ம். ம். ரொம்ப இப்ப வந்து மேடம், இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல ம். உங்கள்ட்ட கேள்வி இல்ல. அதனால பதில் நானே சொல்லிர்றேன். இது கனவா நனவான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட். ம். பட் இன் ஃபியூச்சர் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் நாய்பர்ஜ். ஏன் மேம்? ஏன் மேம்? தண்ணி குடிங்க. இருங்க, இருங்க. நான் எடுத்தேன். நீங்க நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க ரொம்ப பாசிட்டிவாவும், ரொம்ப சந்தோஷமாவும் பேசுறீங்கன்னு நெனச்சுட்டு நானு இது பண்ணிட்டே இருந்தேன். நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். இப்படி சொல்றீங்க. என்ன ஆச்சு? ஏன்? இல்ல இப்போ நீங்க என்ன ஒரு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த கேள்வி நல்ல கேள்வி இப்போ. அதாவது என்ன பாஸ்ட்ல என்ன பண்ணீங்க? பிரசன்ட்ல என்ன பண்ணீங்க? ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க? அப்படின்ன மாரி கேட்டா, இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு வேண்டாம். தனிமை ரொம்ப வாட்டுது மேடம். இளமை தனிமை வேற. முதுமை தனிமைன்றது வேற. டிஷ்யூஸ். அதாவது எனக்கு ஒரு சன் இருந்தான்னு உங்கள்ட்ட மறைச்சிட்டேன். காரணம் என்னன்னா அவன் செத்துட்டான். அப்படிங்களா? சன் இருந்தத மறைச்சிட்டேன். செத்ததுனால இது சொல்லணுமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட பேட்டி குடுக்குறேன். 1 இயர் தான் ஆச்சு. No mother, no son, no father. Nobody's with me. But anyway, everybody's with me. We have to pay. இப்போ இவ்ளோ பெரிய இடத்துல we are sitting poor person. I'm sitting alone in my house. பிடிக்கல. எனக்கு வந்து செய்யறதுக்கு தைரியம் இல்ல. பொண்ணு இருக்கிறதுனால. இல்லன்னா செய்ய மாட்டேன். ஏன்னா நான் போல்ட் லேடி. யூ நோ நான் ரொம்ப போல்ட் லேடி. நான் செய்ய மாட்டேன். ஏன்னா கேர் ஆஃப் ஃப்ளாட் பார்ட்ல இருக்கிறவனே செய்ய மாட்டான். எனக்கு சொந்த வீடு இருக்கு. கொஞ்சோண்டு யூடியூப்ல இப்ப நீங்க எடுக்கிற அளவுக்கு பேர் இருக்கு. புரியுதுங்களா? ஐ ஹேவ் கொஞ்சம் எனக்கு டெபாசிட்ஸ், கோல்ட் அண்ட் மணி எவ்ரிதிங்ஸ் வித் மீ. ஸோ அத விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எதுக்கு ஒய் ஷுட் ஆனா அதனாலேயே இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, டிவி ஓடிட்டு இருக்கும் 24 ஹவர்ஸ் இன் ஜோதி டிவி. ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்பர் 1. ம். 2வது கடவுளை நான் வெறுத்துட்டேன். நீங்க நினைக்கிற மாரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது, விரதம் இருக்கிறது, கடவுளை பார்த்தோன்னே அது என்ன அறியாம அந்த வேல கடவுளை பார்த்தா கை தானா வந்துரும். ம். தட் இஸ் நேச்சுரல். ம். பட் நான் ரொம்ப க பையன் இழந்ததுனால 40 வயசு அவனுக்கு. இது வந்து லேட் டெலிவரி தான் என்னோட டாட்டர் ஆக்சுவலா. அப்படிங்களா? ஆமா. அதனால தான் 20+ ஆகுது. இல்ல நானு டெய்லி என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்க. நீங்க கேட்ட கேள்வியில யூ ஹேவ் டு ஆட் திஸ். இதையும் தான் நான் நினைக்கிறேன். இருக்க முடியலையே நம்பளால. எவ்வளோ நேரம் மேடம் நீங்க அ ஆடியோ பார்ப்பீங்க, ஆடியோ கேட்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க, வீட சுத்தம் பண்ணுவீங்க, குக் பண்ணுவீங்க. கொஞ்சோண்டு 1 மினிட் அந்த வெளியில வருவேன் பாருங்க. ஒரு ஜென்ரலா மாயா மாரி வரமாட்டேன். ஜஸ்ட் ஆயா மாரி வருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வெளியில வந்து இந்த டீ கடை ஸ்பெண்ட் பண்றது. ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை மைண்ட். ம். எனக்கு அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன்னா, ஐ வில் கம் அவுட். வீட்லேருந்து வெளியில வந்துருவேன். வந்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுறது, டீ கடையில டீ சாப்பிடுறது, சம்பா ஷாப்பிங் ஏதாவது பண்றது. ஆனா நான் வந்து ஐ வாஸ் இன் வெரி ஃபேமஸ் அப்படின்னும்போது, எங்க ஃபேமிலில ஃபுல் ஃபேமிலியா இருந்தப்போ ஐ ஃபெல்ட் ஹேப்பி. இப்போ வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்
எனக்கே மரண பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு இருக்கணும், நாளைக்கு இருக்கணும் தெரியலன்னு. அந்த ஒரு நாள் வந்து இ கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ண விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது அந்த உங்க பொண்ணு எடுத்த முடிவு இல்ல அது. ஒண்ணும் பண்ண முடியல. ஐ கான்ட் ஹெல்ப். ஆமா, நீங்க நடிகர் சங்கத்துல உறுப்பினரா இருக்கீங்களா? அந்த கதைய இப்ப கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் மேடம் வரும். ஏம்மா? ஆக்சுவலா மதுரை சூரன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து டைரக்டர் பேர் மறந்து போச்சு. ம். அதுல ராதா ரவி நாங்கலாம் ஒரு கேங்கு. சரி, அனுராதா தான் ஹீரோயின், விஜயகாந்த் ஹீரோ. சரி, அப்ப நானு ஐ வாஸ் இன் பிரெக்னன்ட். சாங் பண்ண முடியல எனக்கு. சரி. மெயினா சாங் பைத்தியம் நானு. ஆ. சாங் பண்ண முடியல. ஐ வாஸ் பிரெக்னன்ட் மை சன். ம். நான் சொல்லுது ஐ அம் டாக்கிங் அபௌட் 83. 83ல தான். மதுரை சூரன் படத்துல ராதா ரவி கூட ஆக்ட் பண்ணேம்மா. எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஒண்ணும் புரியல. ம். உங்க வீட்டுக்குள்ளார வந்து ம். எங்க பெட்ரூம் இருக்குன்னு ஹவ் ஐ நோ? இவரு டைரக்ட்டா ராதா ரவி ஜிங் ஜிங்ன்னு வந்தாரு. அந்த படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஆஃப்டர் தட் சர்ருன்னு இதுல பூந்துட்டாரு பெட்ரூம்ல. ம். நானும் அம்மாலாம் ஷாக் ஆயிட்டோம். ம். ஏ ராஜா ரவி வராரு, உட்காருங்க உட்காருங்கன்றோம். ஹால்ல அவர் பாட்டு பெட்ரூம்ல போறாரு. நீ சொன்னியா பெட்ரூம் அங்க இருக்குன்னு? ம்மா நான் அவங்க கூட தானம்மா நிக்கிறேன். படுத்துட்டான் மனுஷன். ஆஸ் யூசுவல் இப்போ ரொம்ப டீப் அண்ட் வைஃப் அண்ட் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் கெட் டுகெதர் வாழ்ந்தா எப்படி வருவாங்க? ம். ஃப்ளஷ்வலா? ஆமா. அது இப்ப அவர் பார்த்தா கூட நானு அடிச்சு சொல்லுவேன் நானு. நெறைய இதுல சொல்லியிருக்கேன் பிரஸ்ல. ம். வந்துட்டாரு மனுஷன். ஏன்னா என்ன வந்து ஸ்விம்மிங் பூல்ல நடிச்சவர் தானே என் கூட. ஆமா. அவருக்கு டெம்ப்டேஷன் ஆயி போச்சு போல. மனுஷன் வீட்டுக்கு வந்துட்டாருன்றமா, ஷூட்டுக்கு அடுத்தது. நான் ஒத்து போலன்னு என்னோட கார்டுக்கு தூக்கி போட்டாரு. ஐ மெம்பர்ஷிப் கார்டு. நோ மோர் மெம்பர் தூக்கி போட்டுட்டாரு மேடம். ம். என்னோட மெம்பர் கார்ட. ஐ ஓகே. எம் எ லைஃப் மெம்பர். ஆ. ஐ எம் நாட் எ ஆர்டினரி மெம்பர். ஐ எம் எ லைஃப் மெம்பர். ஆ. அத தூக்கி எறிஞ்சிருக்கவுமே எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா, ம். விசால் வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு போட போனோமா இல்லையா நானு? ஆமா. சாரி மேடம் உங்களுக்கு ஓட்டு இல்லன்ட்டான். நீங்க ஓ உறுப்பினராவே இல்லன்ட்டாங்களா? ஆமா ஓட்டு இல்லம்மா. நீங்க உங்க எங்கம்மா கார்டுன்னு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ஓல்ட் ஆர்டிஸ்ட்டு. இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம். ம். இந்த மாரி சொல்றீங்க. அப்பதான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஆஹா! மனுஷன் வீட்டுக்கு வந்து நம்ம நாட் அலோவ்டு பண்ணதுல எடுத்துட்டாருன்னு. அப்புறம் அந்த தெய்வம் புண்ணியம் விஷால் தாம்மா எனக்கு திருப்பி லைஃப் மெம்பர் அந்த பழைய கார்டு இருந்ததுனால. ஒன் ஆஃப் த ப்ரூஃப் வேணும்ல. யாருன்னா ம். வாயில சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல. ம். 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 அந்த பழைய கார்டு இருந்ததுனால, புது கார்ட எனக்கு குடுத்துட்டாரு லைஃப் மெம்பரா. ஓகே. ஸோ இப்ப அது நடிகர் சங்கத்துலருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள்லாம் வருதா? இல்ல ஒரு வாட்டி வந்து நானு நடுவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சனி நடக்குதும்பாங்கல்ல. அந்த கண்ட சனி, கண்டக அஷ்டம சனி சனியா? மோசமான சனி. ம். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ம். கண்ணாடி ஸ்பெக்ஸ் வாங்க கூட கேஷ் இல்ல. அப்புறம் போய் விசால் ஆஃபீஸ்ல கேட்கவும் வாங்கி குடுத்துட்டாரும்மா. கண்ணாடி வாங்கி குடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் நாம கேட்கிறோமோ இல்லையோ, தே ஆர் நாட் அவைலபிள் இன் த ஆஃபீஸ். ம். வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன். ம். பேருக்கு நடிகை சங்கம் அங்க கட்டடம். ஆப்போசிட் ஆஃபீஸு. ம். அங்க நேத்து மொளச்ச காளான்கலாம் பெரட்டுதுங்க. நேத்து மொளச்ச காளான்ங்க இருக்கானுங்க தவிர, பழைய ஆர்டிஸ்ட் போணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு போனா கூட, அப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டு, "சார் இப்போ தான் அர்ஜென்ட் கால் வந்துச்சு போய்ட்டாரு" அப்படின்ருவாங்க. ஆனா என்ன கேட்டா, தலைவர்கள் விசால் இவங்கலாம் ஒரு நல்லவங்களா இருந்தா கூட, ம். அவங்க பிஹைண்ட் டு ஒர்க் பண்றது ஸ்டாஃப்னால இவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் வருது மேடம். ம். அது ஐ ம். ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் எதுவும் கேட்கல. ம். அ எனக்கு அந்த மாரி கேட்கணும்னு தோணவும் இல்ல. ம். கேட்கல. சொந்த வீடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது மை ம். மதர் நேம் ஒன்லி. ம். வாங்கி குடுத்தது நானா இருந்தாலும் அம்மா பேர் தான் அது. இப்ப உங்களுக்கு வந்து சீரியல்லாம் நடிக்கிறதுக்கோ, இல்ல சினிமாக்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குடுத்தாங்க அப்டின்னா, உங்களுடைய முடிவு என்னவா இருக்கு? வாய்ப்பு அவங்க குடுக்குறாங்களோ இல்லையோ, இப்படி ஒரு ஹியூமன் உயிரோட இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல மேடம். அதான் உண்மை. நவடேஸ் எனக்கு ஐ அம் இன்ட்ரஸ்டட் ஆக்ட் பண்றதுக்கு இப்போ. அப்படியா? ஏன்னா இந்த டிப்ரிசியேஷன்ல இருக்கிறதுனால, ம். ஸோ ஐ டிசைடட் சரி இங்க போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். வி டோன்ட் வாண்ட் மனி நெறைய பேர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன். ம். சார் எனக்கு பாட்டி ரோல் குடுங்க, அப்பத்தா ரோல் குடுங்க, மாமியார் ரோல் குடுங்க, சொர்ணா கேரக்டர் குடுங்க. ம். எனக்கு நீங்க வாங்கிக்கங்க என் பேர சொல்லி பணத்த. எனக்கு பணம் வேண்டாம். ம். ஆண்டவன் நான் இன்னொருத்தருக்கு சோறு போடுற மாரி தான் என்ன வச்சிருக்காரு சார். நான் வாங்கி சாப்பிடுற மாரி. இன்னொரு ஒரு குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாமா? நேத்து சாய்பாபா கோயில் போனேன் மேடம். ம். நைட்டு வந்து நைட்ல வந்து கார் பார்க்கிங் வந்து நைட் அது நாஸ்தி பண்ற இடத்துல ஒரு கார் பார்க்கிங் நிக்குது. ம். அப்ப நான் வந்து மாயா மாரி இல்ல. ஜஸ்ட் ஒரு ஆயா மாரி இருந்து கதவ தட்டி நாக் பண்ணேன். அப்படியே நோட்ட வந்து எண்ணல மேடம். ம். அப்படியே நோட்ட இப்படி அள்ளி இப்படி குடுக்குறாங்க. யாரோ ஒரு பிச்சைக்காரி கேட்குறாங்க. நான் அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஐய்யய்யோ! நம்மள சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தோனே நமக்கு இவ்வளோ காசு அள்ளி குடுத்தாரே! அ நான் வேணான்னு சொல்ட்டோமே! அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு திருப்பி வாங்கலான்னு போனேன் அவர்ட்ட இத சொல்லி. இந்த மாரி மனசு வாங்க சொல்லுதுன்னு. வண்டி போயிடுச்சு அதுக்குள்ள.
எனக்கு ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியல மேடம். அள்ளி குடுத்தாங்க மேடம் இப்படி ம், பணத்த. ம், அது ம், ம், மேபி பிளாக் மணியா இருக்கலாம், ஒயிட் மணியா இருக்கலாம். ம். அதாவது கள்ள நோட்டா கூட இருக்கலாம் தான். குடுக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால. ம். அப்படி அள்ளி எடுத்து குடுக்க மாட்டாங்க மேடம். ஏன்னா, அவங்க டோர் நாக் பண்ணும்போதே யாரோ பிச்சைக்காரி காசு கேட்கறான்னு தானே அவங்களோட தாட்டே. ம். நான் தான் சொன்னேன், "இங்க வந்து ரொம்ப அக்லியா இருக்கு சார். ப்ளீஸ் டோன்ட் பார்க் ஹியர். ம். யூ கோ லிட்டில் ஃப்ரண்ட்" அப்படின்னேன். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன் வண்டி போயிருக்கு. ம். இது ஒரு அ இது வந்து இது மாரி இருக்கு மேடம். மாயா மந்திரஜாலம் மாரி. ம், ம், ஒரு சமயம் கடவுள் கூட ஹியூமன் பீயிங்ல வந்து அவர் ம், குடுக்கணும்னா குடுத்துருக்கலாம். அதுல எவ்வளோ நோட்டு இருக்கு? நான் சொல்றேன். ஐ அம் டாக்கிங் அபௌட் ஆஃப்டர் 6:37. ம், அது என்னால இன்ன வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல. நேத்து நடந்த இன்சிடென்ட். ஐ அம் டாக்கிங் அபௌட் எஸ்டர்டே நைட். ம், ம், ம். அது ரொம்ப ஆச்சரியக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, காட் வந்து ஹியூமன் பீயிங்ல தான் வருவார் தவிர, காடா வரமாட்டாங்க. எனக்கு பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ரியலி ஐ அம் வெரி மச் இன்ட்ரஸ்டட் மேடம். ம். எனக்கு சின்ன திரையில கூப்பிட மாட்டாங்களா? நமக்கு சான்ஸ் கிடைக்காதா? ஏன்னா மிந்திலாம் அப்படி இல்ல மேடம். இந்த டைரக்டர் கண்ட்ரோலு. அவங்க இந்த மாரி மிஸ்யூஸ் பண்றாங்களே ம், லேடீஸ்ன்றதுனால ம், கண்ட்ரோல் அங்க போயிடுச்சு ஹெட்டுக்கு இப்போ. ம், நான் கேள்விப்பட்டது அப்படிதான். ம். இப்ப சன் டிவி சான்ஸ் வேணும்னா யூ ஷுட் கோ ஃபார் சேனலுக்கு போகணுங்க. சேனல் போணும். ஆ. அங்கேயும் இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியாது இல்லையா? எல்லா இடமும். இப்ப இருக்குன்னா எல்லா இடமும் இருக்கும். கொசு இருக்குன்னா எல்லா இடமும் இருக்கும். ஆ. அது எப்படி சன் டிவில வந்து நல்லவங்க இருக்காங்கன்னா, அப்படி சூஸ் பண்ணி விட்டாங்க. ம், ம், அதே மாரி விஜய் டிவி, எல்லா டிவிலயுமே ம், இப்ப நான் போய் அங்க கேட்டா எனக்கு சான்ஸ் கிடைக்கும். ம், ம். ஆனா அவங்க உங்கள மாரி என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க காங்கிரஸ் ஆளு தானேன்ட்டாங்கன்னா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ! இன்னும் அந்த அரசியல் பின்புலம் உங்கள தொடருதா? காங்கிரஸ் பேச்சாளர் மாயா வராங்கன்னு சொல்லுவாங்க மேடம். சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு அரசியல் அழைப்பு, வேற கட்சியில இருந்து அழைப்பு வருது. எங்க கட்சிக்கு வந்து பேச்சாளராக நீங்க பேசிக் குடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ற மாரி அழைப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? டிஎம்கேல கூப்பிட்டாங்க. ம், நம்ம இவர் தான் கவுன்சிலர் கவுன்சிலர் ராஜா சொன்னாரு. ம், இப்ப எலக்ஷன் வரப்போது வாமான்னு. ம், எனக்கு என்னவோ அதுல ஒரு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. அப்போ சன் இருந்தாப்ல. ம், ம், அதனால இன்ட்ரெஸ்ட் இல்ல. ம், அவன் ஆனா டெல்லியில பறக்கணும்னு நெனைக்கிறவன் அவன் ம், பையன். ம். அதனால இப்போ பையனோட துக்கத்துல இருக்கிறதுனால எந்த தாட்டும் இல்ல எனக்கு இப்போ. நெறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்பம் மாரியே போட்டு வச்சிருக்கீங்களே! என்ன இது அதெல்லாம்? இந்த பாருங்க மேடம் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். சுவிட்சர்லாந்து, ஃபாரின்ல வந்து ஸ்டார் நைட் போயிருக்கேன். நான் போகாத ஊரே இல்ல. இந்தாங்க நீங்களே படிங்க. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா இந்த எல்லா நாட்டிலயும் வந்து நடக்கக்கூடிய ம். நிகழ்ச்சி. நீங்க அப்ப நெப்போலியன் சார், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வினு சக்கரவர்த்தி சார், ம். அதுக்கப்புறம் வைஷ்ணவி, யுவஸ்ரீ, வைதேகி, இங்க அந்த டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம். அல்ட்ரா மாடல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் தான். ம். மாயா மேடம் எல்லாரும் சேர்ந்து ஸ்டார் நைட் நிகழ்ச்சி போயிருக்காங்க. அந்த வைதேகி தான் நான் பண்ண படத்துல ஹீரோயினியா பண்ணிட்டாங்க. எனக்கு ஆ. பதில் நான் அவங்க வைதேகி தான் அது. ஓகே. அருணாவோட சிஸ்டர். ஓகே. அவங்க சோ தான் அது. அந்த டைம்ல நீங்க போனீங்களா? அந்த ஸ்டார் நைட்லாம் எப்படிம்மா இருக்கும்? அந்த ஸ்டார் நிகழ்ச்சிலாம்? நைட்டு எப்படி இருக்குன்னே கேட்காதீங்க. அத வந்து இமேஜே பண்ண முடியாது. சூப்பரா இருக்கும். ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். அவ்ளோ ஃபேன்ஸ், ஆ. அவ்ளோ டிப்ஸ். ஆ. எல்லாம் டாலர் கணக்குல தான். ஆ. லைட்டிங்ஸ் செட்டப் ஃபாரின்னா சாதாரணமாவே நெனைக்க முடியாது. ஆ. இந்த ஆக்டர்ஸ் வந்து அங்க ஸ்டார் நைட் பண்றாங்கனாங்களா, அதுவே ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும் மேடம்க்கு. ம். அதாவது நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆடியன்ஸ பார்க்க முடியாது. ம். ஆடியன்ஸ் கேன் சி வெரி ஃப்ளஷ்ஃபுல்லா பாரு ஆர்டிஸ்ட்ட பார்க்கலாம். ம். அந்த அளவுக்கு லைட்டிங்ஸ் இருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு மேல ஸ்டேஜ்ல. ஆடியன்ஸ் மேல உங்களுக்கு டார்க்னஸ் தான் குடுத்துருப்பாங்க. சரி. நாங்க அவங்கள பார்க்கக்கூடாதுன்றதுனால, ம். தே வாண்ட் டு வாட்ச் இல்லையா? யார் ஆர்டிஸ்ட்ன்னு. ரொம்ப மிட் நைட்ல நடக்கும் மேடம் அது. ம், 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 6:00லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா. ம், அதாவது இது எனக்கு சொல்றதுக்கு நோ வேர்ட் டு சே. எப்படின்னு அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நாங்க ரொம்ப சுகம் அனுபவிச்சிருக்கோம் இந்த ஸ்டார் நைட்ஸ்ல. ம். ஈவன் அப் அண்ட் டவுனு, ஃபுட்டு, டான்சிங், ட்ரெஸ்ஸிங் எவ்ரிதிங். அப்புறம் இன்னொன்னு சொல்ல விரும்பினேன். நடிகை அருணா இருக்காங்கல்ல, ம். கல்லுக்குள் ஈரம். அவங்க வந்து வைதேகி சிறு கூட பொன்மணி ஆ அந்த பாட்டா? அவங்க வந்து தான் தங்கச்சி கூட வந்திருந்தாரு அவங்க. அருணா ஹஸ்பண்ட் வந்து வைதேகி கூட வந்திருந்தாரு. சரி. சுவிட்சர்லாண்ட்ல ஒரே ஒரு இந்த எம்ப்டி ரூம்ல ஆ. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பட்டன் போட. சரி. என்னால நம்பவே முடியல. இப்படி கூட ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காருன்னு. ஜெனூன் மேடம் அவங்க ஹஸ்பண்ட். நான் யாரோ, அவர் யாரோ. ம். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பட்டன் போட்டுங்கன்னா, அழகா போட்டுட்டு போனார். 2 பேர் தான் இருக்கோம். ம். எங்க 2 பேர தவிர ம். 3வது மனுஷங்க யாரும் கிடையாது ஃபார் மூவி. ம், ம். எனக்கு அவர ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அருணாக்கு குடுத்து வச்சிருக்கணும் மேடம். அருணா உங்க வீட்டுக்காரு. ஓகே. அருணா வீட்டுக்காரு குடுத்து வச்சிருக்கணும் மேடம். ஏன்னா நம்மள ஃபிலிம் லைனு. ம். அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காரு. ம். அதுக்கப்புறம் தான் சிஸ்டர் கூட வந்திருக்காரு. ம். அந்த இடத்துல ஸ்டேஜ் எங்கேயோ இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்கேயோ இருக்கு. ம்.
இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா ஈவன் நீ என்ன மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் கூட விட்டுருக்க மாட்டார். எங்க ஹஸ்பண்டா இருந்திருந்தா கூட நான் அவரை பத்தி பெருமையா பேசல, விட்டுருக்க சான்சஸ் இல்லை. ஓ அவர் வந்து அவ்வளோ டீசெண்டா அவ்வளோ ஜென்டில்மேனா நடந்தார். அது என் லைஃப் லாங் நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். அருணாவை மீட் பண்ணல, அதுக்கப்புறம் பண்ணியிருந்தா சொல்லியிருப்பேன், யூ காட் எ குட் ஹஸ்பண்ட்மா. ம். ஒரு கவர்ச்சி. அப்போ எவ்வளோ அழகா இருந்திருப்பேன் பாருங்க போட்டோல. ஆயா ஆயான்னு சொன்னாங்களே அந்த மாயாவை பார் அப்படிங்கிற மாதிரி. என் பேரு கவர்ச்சி கன்னி மாயா இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. என்ன நான் ஓகே. அப்போ உங்களுக்கு டைட்டில் அதானாமா, கவர்ச்சி கவர்ச்சி கண்ணியா? கன்னி மாயா. ஏன்னா நாங்கள் அரகுற ட்ரெஸ்ஸு, அந்த கிளாமர் ரோல்ஸு, எல்லாரையும் மயக்கிற வேலை தான், வில்லன்லேருந்து ஹீரோ வரைக்கும். ம், ஸோ அதனால நானும் ட்ரெஸ்ஸு நார்மலாக மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன். ம், ஐ டோன்ட் வேர் ஃபார் சாரீஸ். ம். ரொம்ப அதாவது இது மாதிரி விழுந்து விழுந்து போது பின்னு போடணும், அதை தூக்க ஒரு ஆளை கூப்பிடணும். சரி சரி. ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் சாரி. ஸோ ரொம்ப அதாவது சொந்த செலவு பண்ணி கூட போக முடியாத அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வெரி வந்து டிஃபிகல்ட் டு கெட் ஃபார் த விசா. ம், ஒன்லி ஃபார் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி நைட்டு ஸ்டார் நைட்டுக்கு நோ தே ஆர் கிவன். சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, லண்டன், எல்லா பாரிஸ், ஊருக்கும் ஜெர்மனி, போயாச்சு. சிலோன்னு போகாத, அதாவது லோக்கல்ல இருக்க கிராமங்களுக்கு போல இன்டர்நேஷனலுக்கு எல்லாருக்கும் போயிட்டேன். நான் ஓகே, நடிகையா வந்து எவ்வளவு டிராவல் பண்ணிட்டீங்க. பண்ணியிருக்கேன். இட் இஸ் Okay. மை லக்குன்னு தான் சொல்ல முடியும். காட் கிஃப்ட். ஐ லவ் தட். ஐ கான்ட் ரிமெம்பர். இன்னும் நான் அதை நினைச்சு கண்ணை மூடிட்டு ரசிச்சுட்டு பசுமையான இருப்பேன். நினைவுகள். ஆமா. கரெக்டா? ஆ. அம்மா இந்த குழந்தை யாருமா? இந்த குழந்தை நான் சொன்ன படம் இருக்கு பாருங்க, படிக்காத மேதைன்றது தமிழ் வேர்டு. அது அதே தெலுங்குல டிரான்ஸ்ஃபர் தெலுங்குல தான் நான் நடிச்சிருக்கேன். அந்த தொட்டில இருந்து குழந்தைய தூக்குனாங்கன்னா இப்படிதான் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஸ்ட்ரீட் 129வது வட்டத்துல என்னோட ஏரியாலயே நான் ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் பேசிட்டு இருக்கிறது இது. இது வந்து பெரிய புரட்சி பண்ணிருக்கீங்களே, கொடுங்க அந்த அதான் போட்டோவை. சொன்னேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல உண்மையிலே ரயில் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இன்று போற உயிர் நாளை போற உயிர் இன்றைக்கு போட்டுமேன்னு துணிஞ்சு படுத்துட்டேன். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் மாயா மீது புகார், படுக்கல. தண்டவாளத்தில் மாயா. மத்தவங்க எல்லாம் படுக்கல பாருங்க, ட்ரெயின் வந்தா தப்பிச்சலான்னு உட்காந்துருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் பிளாட்டா படுத்துட்டேன். மறியல் பண்ணிருக்கீங்க. மறியல் பண்ணிருக்கேன். ஓகே, ரொம்ப தைரியம் அந்த ஏஜ்ல எல்லாம். ரொம்ப பயங்கரமான புரட்சி பண்ணிருக்காங்க. அத்தனை ஆண்களும் உட்கார்ந்து இருக்காங்க, மேடம் மட்டும் சொல்லவா தண்டவாளத்துல வந்து படுத்துட்டாங்க, மறியல் பண்ணிருக்காங்க. எனக்கு எம்எல்ஏ சீட் தரேன்னு சொன்னது இவர்கிட்ட பேசியிருக்காரு, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நடுவில் நான் இருக்கேன். எம்எல்ஏ சீட் ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த எம்எல்ஏ அப்படியே சூப்பரா இருக்கேன். நான் என்ன பண்றது, இப்போ வராது, போன அழகு வராது. என்ன அழகு என்றுமே நிலைக்காது. அது குலாப் நபி, ராஜீவி, ராஜீவ் காந்தி சார். இதெல்லாம் ஒரு ட்ரெஷர், பொக்கிஷம் மாதிரி. இந்த பத்திரமா வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, எவ்வளவு பத்திரமா இருக்கு. ஆமா, வச்சிருக்கீங்க. இது வந்து ஏர்போர்ட்ல ராஜீவ் வரும்போது கார்ல இருக்காரு பாருங்க, ரிசீவ் பண்ணி காரை மடக்கி. இது வந்து எங்கேயுமே, அதாவது நீங்க கூகுள்ல தேடினா கூட கிடைக்காத ஒரு புகைப்படம். ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்காங்க, பேக் சீட்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, அவங்க பக்கத்துல வந்து மாயா அவங்க இருக்காங்க. இந்த பிக்சர் வந்து நீங்க கூகுள் போய் தேடினா கூட இப்படி ஒரு ட்ரெஷர் வந்து கிடைக்காது. நான் காங்கிரஸ்ல இருக்கிறதுனால பிஜேபியை பத்தி மதவாதம் திணிக்காத படிப்புலன்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டையில நான் என்னோட தலைமையில நடந்தது காங்கிரஸ். அவங்களுடைய அரசியல் களத்துல ஒரு பதிவு. ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன் பப்ளிக்கு, ஆண்கள் வந்து நிலையா இருக்கலாம், பொலிட்டிஷியன் ஆகட்டும், பிலிம் ஆகட்டும். லேடிஸ்க்கு நடுவுல குழந்தை பெக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்களும் தாயாகணும், கல்யாணம், தாயாகணும், வளர்க்கணுன்றதுனால அவங்களுக்கு அந்த கேப் விழுந்து போகுது, டச்சு விழுந்து போகுது. இதே நான் ஆனா இருந்தா அவங்களுக்கு இவ்வளவு கேப் விழுந்திருக்காது. பிள்ளைய வளர்க்கணும் அவசியம், மனைவி பார்த்துட்டு போவாங்கன்னு விட்டுருக்கலாம். ஸோ எனக்கு பொலிட்டிக்கல்ல வந்து போகணும்னு ஆசை இருக்கு மேடம். யாராவது இன்வைட் பண்ணா கண்டிப்பா போறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் இப்போ இதுக்கு போலான்னு தான் இருக்கேன், நம்ம அண்ணாமலையை பார்த்து டெல்லியில. ஆனா டெல்லிக்கு போகணுமே பொண்ணை விட்டுட்டுன்னு இப்போ அந்த தாட்ல தான் கொஞ்சம் வெயிட்டிங் ஃபார் தட். எனக்கு ஆனால் அந்த மாதிரி இப்போ மீட்டிங் பேசுவோம், அடிக்கடி தண்ணி வேறு குடிக்க முடியாதான். ஏன்னா லாட் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. டக்குன்னு சுகர்னு சொல்லும் போது வாட்டர் ப்ராப்ளம் வரும், யூரியன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அடிக்கடி. அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ண. ஏமா நீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துக்கல நீங்க? ஏன்னா ஒரு நடிகையா இருந்திருக்கீங்கன்றப்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருந்திருப்பீங்கல்ல. சுகர் வந்து நேச்சுரல். எங்க அம்மாக்கு, அப்பாவுக்கு, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், குடும்பம், பரம்பரை சொத்து, பரம்பரை சொத்து. அந்த பரம்பரை சொத்தை நீ வராத அப்படின்னு நான் அவாய்ட் பண்ண முடியாது. நேச்சுரலா வருதுமா அது? இல்ல நான் ஹெரிடிட்டரி இல்லாம அதையும் தாண்டி நிறைய பேர் பிரிகாஷனா இருக்காங்கல்ல, ரொம்ப மெயின்டைன் பண்றாங்கல்ல. சுகர் வரப்போகுதுன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாது இல்ல பாடி. இன்ஃபார்ம் பண்ணா தடுத்துடலாம். ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, என்னைக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்களோ அன்னையில இருந்து ஐ எம் லைக் யூ. ஒன்ன மாதிரிதான் நான் சாப்பிட்றேன் தவிர என்ன மாதிரி நான் சாப்பிட மாட்டேன். வித்தவுட் சுகர் ஐ ஓன்ட் ஈட் எனிதிங்.
ஸ்வீட் இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ கேட்கலப்பா, வந்த இடத்துல கேட்கக்கூடாதுன்னு. சாப்பாடு சாப்பிட்டேன்னா இம்மிடியட்டா எனக்கு ஸ்வீட் வேணும், வாழைப்பழம் வேணும், ஏதாவது வேணும் எனக்கு. சுகர் வச்சுட்டு சுகர் இல்லாம நீங்க சாப்பிடுறதே கிடையாது. இப்போ கூட பூந்தி இவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் மேடம். டிவி சின்னத்துல பார்த்துக்கிட்டே பூந்தி சாப்பிடுவேன். சுகர் வந்தா சுகர் ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது. அது எனக்கு சூட் ஆயிடுச்சுன்றேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே நான் ஸ்டாப் பண்ணல. இன்ஃபார்ம் சுகர் யூ ஹேவ் ஏ சுகர்னு சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் சுகரை சாப்பிட ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் சாப்பிட்ற டேப்லெட்ஸ் இம்போர்ட்டட் டேப்லெட். உங்களுக்கு ஒரு டேப்லெட்டை 35 மோர் தென் 35 ருபீஸ் ஈச் டேப்லெட். அது வெரி டிஃபிகல்ட் டு கெட் இயர். அப்புறம் இந்த பேட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் நேற்று போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேன் நான். நான் சாப்பிட்ற ஒரே ஒரு சுகர் மாத்திரை இட் இஸ் வேல்யூபிள் மாத்திரை மேடம். எனக்கு தைராய்டு இருக்கு, தைராய்டு மாத்திரை சாப்பிட்றதில்ல. சுகர் இருக்கு, சுகர் மாத்திரை ஒன்று தான் எடுப்பேன் நான். கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்ட்ரால் மாத்திரையும் எடுக்கிறதில்ல. ஏன்னா நான் வென் ஐ எம் கோயிங் டு பெட் அது வரைக்கும் ஐ எம் சரௌண்டிங்கில் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன் நான். அதுவே உங்களுக்கு நல்ல ஸ்வெட்டிங் வரும். ஏசியில் இருக்க மாட்டேன், ஃபேன் போட மாட்டேன், நல்ல ஸ்வெட்டிங்கோட இருப்பேன். அவர் தான் பார்த்துருக்காரு எனக்கு நிறைய ஸ்வெட்டிங்ஸோட. வாமா வெயிலில் நிற்கிறீங்கம்மா, ஸ்வெட் ஆகுதும் பாரு. ஸ்வெட் ஆகிறதுக்காக தான் வெயிலே நிற்பேன் இன்ஃபேக்ட் நான். இருந்தாலும் உடம்பை கவனிச்சுக்கோங்க, சரிங்களா மேடம்? மனசு நல்லா இருந்தால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆகிடும். அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு நீங்கள். இப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன்னா 16 வயசு மாதிரி இருப்பேன் நான். இதே ரொம்ப சேடு, ரொம்ப கவலை, இல்லை பையன் நினப்பு, வேறு நினப்புன்னா டைங்கன்னு போயிடும். புஷ்ஷுன்னு காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும். இதுதான் பாடியோட டெக்னிக் மேடம். நிஜமாக சொல்கிறேன். இப்போ என்னோட ஏஜுக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது. பாட்டு போட்டுருவேன், நான் பாட்டு டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், இங்கேருந்து அங்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஓடுவேன், இங்கேருந்து அங்கே ஓடியாருவேன். அப்புறமா நினைப்பேன், ஐயோ நமக்கு ஏஜ் ஆகிப்போச்சு, நைட்டு வலிக்குமே, இப்போ இந்த குதிக்கிறமே நினைப்பேன். அதுதான் இட் இஸ் ட்ரூ மேடம். உண்மையில் பிகாஸ் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் ஹார்மோன்ஸ் டிஃப்ரென்ஸ், ஹார்மோன்ஸ் கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருப்பீங்கன்ற கவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? 100 மூவிஸ், 100 படங்கள் நான் பிரிண்ட் அவுட்டே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு படப்பிடிப்புல ரொம்ப சுவாரஸ்யமா நடந்த சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது 3-4 சம்பவம் ஞாபகம் இருக்கு மேடம். சம்பவமா? இல்ல, அது சம்பவமா ஆக வேண்டியது 3, 4, 5 கூட இருக்கு. அது இப்ப நினைச்சா கூட எனக்கு ஆயுஸ் கெட்டியே கொடுத்துருக்காரு கடவுள் நான் நினைச்சுக்கிறேன். ஓ, ஆபத்தான இன்சிடென்ட். ஆபத்தான அதாவது பாதை மாறிய பருவங்கள். நடிகர் பிரேம் நசீர் இருக்கார்ல, மலையாள ஹீரோ, அவரோட சன்னு நானும் ஹீரோயின். ஓ. ஸோ அது சிலோன்ல இருந்து சின்ன படகுல கடல்ல ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க பாட்டு. வந்து சேர்ந்துட்டோம் சென்னைக்கு சிலோன்ல இருந்து. அப்போ எவ்வளவு பெரிய அலைகள்லாம் நாங்க தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா அந்த அலையோட க்ளோஸ் ஆக வேண்டியதான் நாங்க. சின்ன படகு வருதுன்னா சாதாரண விஷயமா மேடம் கடல்ல? எவ்வளவு பெரிய அலை வரும். அதனால நாங்க உயிர் போக வேண்டியது. பின்னாடி கேமராவங்களும் அவங்களாம் பெரிய ஷிப்ல வராங்க, எங்களை மாத்திரம் படகுல அனுப்பிச்சிட்டாங்க. டூயட் சாங். அதுல உயிர் போக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிட்டோம். சென்னை வந்துட்டோம், அது ஒரு ஹாப்பினஸ். இருந்தாலும் சென்னையில எங்களை இறங்க உள்ள அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா போலீஸுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் இல்லையா? அதுல ஒரு உயிர் தப்பிச்சிட்டோம் மேடம். ஒத்தையடி பாதையில அந்த ஹார்ஸ் ரைடிங். எனக்கு ஹார்ஸ் ரைடிங் பீச்சில் நான் கத்துக்கிட்டேன் ஏற்கனவே, படத்துக்காக இல்லை, பை நேச்சுரலாவே. நான் தான் ரொம்ப துருன்னு இருப்பேனே, ஓடி போற பாம்பை பிடிக்கிற வயசு. மேடம் என்ஃபீல்டு புல்லட் எல்லாம் ஓட்டி இங்க மார்க் இருக்கு எனக்கு. புல்லட் எல்லாம் ஓட்டுவேன். அந்த இதுவும் ஓட்டியிருக்கேன், பேர் நான் குதிரை. அப்ப அந்த பட பிடிப்புல இதுல குடியாத்தத்துல எடுத்தார். அவரோட சொந்த ஊர் அது. யாரு? நம்ம ஜூடரத்னம். குதிரை பாஸ்டா போகுது மேடம். குறுக்கால ஒரு கிளை நிக்குது இப்படி. அது கடவுள் தான் என்ன படுக்க வச்சாரு, இல்ல என் சொந்த அறிவுனால டபான்னு இப்படி படுத்துட்டேன் மேடம். கிளை அப்படி போயிடுச்சு. இல்லைன்னா முண்டம் தான் ஓட்டின்னு வந்திருக்கும், தலை தனியா போயிருக்கும். ஸோ 2 ஆச்சுங்களா. பரதன் சார் படம் சொன்னேன்ல, ஒகனக்கல்ல ஆரவம் சர்க்கஸ்காரி. ஃபுல்லா இதுல போட்டு பாட்டு எடுக்கலாமா மேடம்? ஒகனக்கல்ல ஃபால்ஸ்ல போய் பாட்டு எடுத்து, நல்ல வேலை கயிறு கட்டி வச்சிருந்தாங்கன்னு வைங்க. அதுல சுழல்கிட்ட போயிடுச்சு வண்டி, இது படகு. ஜட்டி பாடி போட்டுட்டு நானும் ஹீரோவும் நானும் சாங்ல சுழல்ல மாட்ட வேண்டும். மயிர் அளவுல உயிர் தப்பினேன். அப்படி பிடிச்சி இழுத்துட்டாங்க. செத்து இருந்தேன்னா அது ஒரு 3வது இன்சிடென்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து இல்லையா மேடம்? ஒண்ணு கடலு, இன்னொன்னு சுழல். ஷூட்டுக்கு போகும்போது ஹைதராபாத்ல 4 பசங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன மேம் சொல்றீங்க? நான் ஹைதராபாத்ல நான் தெலுங்கு படத்துக்காக போயிருந்தப்போ, அம்மாக்கு இங்க ஏதோ கேஸ் இருக்குன்னு வந்துட்டாங்க. என்ன தனியா விட்டுருந்தாங்க. நான் தான் ரொம்ப இது என்ன சொல்றேன், ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்கு ரொம்ப மயங்கினவன். நான் டிஸ்கோ போயிட்டேன் மிட் நைட்ல. அதாவது பர்சனலா டிஸ்கோ போனேன், நாட் இந்த ஷூட். சரி. போயிட்டு நைட்ல ஆட்டோல வரும்போது ஆட்டோல மடக்கி 4 பேரும் என்ன தூக்கிட்டு போய் ஐயோ அம்மான்னு கத்தி
அவங்க பயந்து டிராஃபிக் போலீஸ்க்கு பயந்துங்கன்னு என்னை கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க. ஐயோ! இல்லைன்னா அவங்க பாலியல் பண்ணிட்டு கொன்று இருக்கலாம், இல்லை பாலியல் பண்ணி விட்டுருக்கலாம். அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு என்னால் நம்பவே முடியல. ஹைதராபாத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எல்லாமே ஐ வாஸ் இன் ஸ்மால் ஏஜ். அவனுக்கு நிகராகவே சொன்னேன் சுமனோடது. அந்த தண்ணியில பாட்டு எடுத்தாங்கன்னு தான் பேரு. ஃபுல்லா எரும மாடு செத்து ஒரே இது மிதந்துட்டு இருந்தது எது மேடம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லயா? அது என்ன ஃபால்ஸ் மேடம்? தடா. தடா ஃபால்ஸா? தடா ஃபால்ஸ்ல எரும மாடு செத்து போயிருக்கு. அது எப்போ செத்துச்சோ, ஐயோ! அதோட இதெல்லாம் பீஸ் எல்லாம் வரும். அதுல தான் சின்ன சின்ன தங்க கட்டி சொன்னது நந்தரம் ஆர்டிஃபிஷியலா சிரிச்சுக்கிட்டு பண்ணது நாங்க. ஓகே. அவ்வளோ ஒரு மாரி அது அருவருப்பா இருந்தது அந்த இடம். அருவருப்பு ஒண்ணு. ம். இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா, அங்க உயிர் போறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கு மேடம். ம். ஒரு மாரி ஆச்சு. வீசிங் வந்த மாதிரி. ஸோ இது இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டும் பணம் சம்பாரிச்சோன்றத விட, இந்த மாரி யூடியூப் வரைக்கும் நான் என்ன வர வச்சிருக்கேன்னா, பேரு, புகழ் சம்பாரிச்சிருக்கேன். தட்ஸ் ஆல் அவ்வளோதான். நான் நீங்கள் வந்த பணி இன்னும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இத்தன இருக்கு, இருக்கு. இதுலருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா. ஆமா மேடம். இன்னும் உங்கள் கடமை பெண்டிங்ல இருக்கு. அதனால தானே ஸ்டார்ட்டிங் இப்போ ஆஃப்டர் லாங் பேக் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்க யூடியூப்ல கூப்பிட்டுருக்கீங்கன்னா, மேபி அதான் சொல்றேன். இப்ப இன்னும் உங்களுக்கான கடமை இன்னும் முடியலன்னு இருக்கு அர்த்தம். முடியலன்னு அர்த்தம். ஜெயசித்ராம்மா படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். அத சொல்ல மறந்துட்டேனே. புதிய ராகம். ரகுவரன் சின்ன வீடு நானு. அப்படியா? ஆ. ஆ, ஆ. அதுல நல்ல நல்ல கேரக்டர் தான். நான் வச்சிருக்கேன் அந்த சீனே வச்சிருக்கேன் நானு. ம். என்ன பக்கத்துல பொண்டாட்டியா? நம்ம 2 பேரும் எப்போ ஏற கட்டுறது பணத்த சுருட்டிட்டுன்னு. படம் பேர் புதிய ராகம். ம். ஜெயசித்ரா சொந்த படம். ம். அந்த அம்மாவே நல்ல சான்ஸ் குடுத்துருக்காங்க எனக்கு. ம். ராஜீவ் காந்தி தான் வந்து அத ஓப்பன் பண்ணிட்டு போனாரு அந்த படத்த ஆக்சுவலா. ஓ! அந்த அத பார்த்துட்டு படத்த பார்த்துட்டு ம். படம் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பனிங் செரமனின்னு சொல்லுவாங்கல்ல. ம், அவர் ம், கையால தான் பண்ணது. ம். அது முக்கியமான படம். அத நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏன்னா ஒரு லேடி டு லேடி தர்றது பெரிய விஷயம் ம், மேடம். ம், ம். ஜெயசித்ரான்றது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா? ம், ம். எங்களுக்கு குடுத்துருக்கிறது குடுத்தாங்க உங்களுக்கு. குடுத்துருக்காங்க. அத எங்களால மறக்க முடியாது. ம். அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்கள நன்றி. மீட் பண்ணதுல. நன்றி. இன்னைக்கு நான் எதிர்பாராம என்னால நம்பவே முடியல. இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் நடந்தது. ரொம்ப சந்தோஷம்மா. நன்றி. தேங்க்ஸ்.